அத்தியாயம் 1. ஹாய் கீத், குட் ஈவினிங். தப்பு, ஈவினிங் தாண்டியாச்சு. சாரிம்மா, பெட்ரோல் டியூப்ல அடைப்பு. 3/4 மணி நேரம் சாப்பிட்டுடுச்சு ஸ்கூட்டர். இல்லைன்னா சொன்னபடி வந்திருப்பேன். ரொம்ப நேரமாச்சா? 120 நிமிஷங்கள். டபுள் சாரி. கும்பிட்டாச்சா? எத்தனை தடவை கும்பிடுறது? கோயிலுக்கு வரவங்கெல்லாம் முறைச்சு முறைச்சு பார்த்தாங்க. ரைட், இப்போ என்ன செய்யட்டும்? வா, கடற்கரை போயிடலாம். நேரமாச்சு மதன். 8:30க்கு வீட்டில் இருந்தாகணும். 2 பஸ் மாறணும். மணி 7 தான். நான் டிராப் பண்றேன் தெருமுனையில. வா. மதன், மனசுக்கு பிடிச்சவங்களோட இப்படி கடற்கரை மணல்ல கைகோத்து நடக்கிறது எவ்வளவு சந்தோஷம். இன்னும் நிறைய இருக்கு கீத். கடல் பத்தி ஒரு புது கவிதை சொல்லுங்களேன். மணி ஆர்டர் பாரத்துல கீழே ஸ்பேஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இடம் இருக்கும் பாரு. அதுல செய்தி எழுதுறதுக்கு கூட யோசனை செய்யணும் எனக்கு. என்ன போய் நீ சொல்லு, ரசிக்கிறேன். சொல்லட்டுமா? 3 ஷிஃப்ட்டுகளில் அலைகள் உற்பத்தி செய்யும் அற்புத தொழிற்சாலை. நேத்து படிச்சது இது. இந்த காத்தை அனுபவிச்சுக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டு மடியில தலைய வச்சுக்கிட்டு இப்படியே இருந்துடலாமான்னு தோணுது. உட்காருவோமா? எதுக்கு மடியில தலை வைக்கிறதுக்கா? மதன், கோயிலை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். திரும்பி நடக்கலாமா? வந்தா என்ன இப்போ? என்ன பயம்? பயம் இல்ல, உட்காரலாம் கீத். சும்மா 10 நிமிஷம் இருங்க. கர்ச்சீஃப் தரேன். வெள்ளை பேண்ட்டு அழுக்காயிடும். பரவாயில்ல, மணல் தானே, தட்டினா உதிர்ந்துடும். ஏய், இப்படி பக்கமா வந்து உட்காரு. ரொம்ப இருட்டா இருக்குங்க. உங்க முகம் கூட தெரியல சரியா. வாங்க, வெளிச்சத்துக்கு போயிடலாம். மண்டு, இருட்டு தான் வசதி. ஏய், கையை எடுங்க. நான் இல்லம்மா, நண்டு ஏதாச்சும் ஊர்ந்திருக்கும். கீத், நிஜமாவே மடியில படுத்துக்கிறேனே, ப்ளீஸ். ஆம்பளைங்க கெஞ்சினா அசிங்க மதன். சரி, கெஞ்சல. உத்தரவா சொல்லட்டுமா? அதுக்கு மேல விஷமம் எதுவும் செய்யக்கூடாது, சரியா? அது என்ன விஷமம் சொல்லித்தரியா? உள்ளுக்குள்ள சதையா இல்ல இலவம் பஞ்சா கீத்? இவ்வளவு மெத்துன்னு இருக்கு. உன் கைய கொடேன். எதுக்கு? என்ன நீ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குற? ஜோசியம் பார்க்கறதுக்கு. அது எப்படி இருட்டுல ஜோசியம்? தொடுக்குறி ஜோசியம். தானா தரமாட்ட. மொரட்டுத்தனம் செஞ்சாதான். மதன், 2 வளையல் உடஞ்சிடுச்சு. ரொம்ப மோசங்க நீங்க. குத்திடுச்சா? ரத்தம் வருதா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நேத்து தான் புதுசா வாங்கினது. கண்ணாடி தானே. ஏன் இப்படி புலம்புற? 2 டஜன் வாங்கி தரேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். ரொம்ப மோசமான சந்தேகமா கேட்பீங்களே. சேச்ச, நல்ல சந்தேகம். தலையில வச்சிருக்கியே மல்லிகைப்பூ, இதோட வாசம் என்ன தூக்குது. எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துது. என்னென்னமோ செய்ய சொல்லுது. இதே பாதிப்பு இந்த பூ உனக்கும் ஏற்படுத்துமா? பேச்சு யோக்கியமா போற மாதிரி தெரியல. 4 பூ பிச்சு தாகீத். எதுக்கு? என் டைரியில அப்படியே பாடம் பண்ணி வைக்கணும். என்னது இது பைத்தியக்காரத்தனமா? நீ தரமாட்ட, நானா பிச்சுக்கிறேன். ஐயோ விடுங்க. ஏற்கனவே பாதி பூ பாதி நார் தான் இருக்கு. சரியான முரடுப்பா நீங்க. ஐயோ, எலி கடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்க. இதை வச்சுக்கிறதும் ஒண்ணுதான், எரியறதும் ஒண்ணுதான். போலாமா? கீத், நீ ஏன் எழுதின லெட்டருக்கெல்லாம் பதிலே போட மாட்டேங்கிற? அதான் நேர்ல பேசுறோமே, அப்புறம் எதுக்கு லெட்டர்? நேர்ல விட லெட்டர்ல அன்பை அழுத்தமா சொல்லலாம் கீத். என்ன அழுத்தம்? 4 வரைக்கும் ஒரு தடவை அசடு வழியுறீங்க. என் லெட்டர் எல்லாம் பத்திரமா வச்சு வை. ஏன்? நாளைக்கு நம்ம பிள்ளைகிட்ட காட்டதான். சரிதான், நான் அப்பப்போ டாய்லெட்ல வச்சு எரிச்சிடுவேன். கீத், நிஜமாவா? பின்ன எங்க அப்பா கைக்கு கிடைச்சா என்ன ஆகும்? பேசி காட்டட்டுமா? கீதா, வாயிங்க. யார் இந்த மதன்? என்னோட காதலர் டாடி. பல்ல கழட்டிடுவேன் படவா. காதலர் என்ன தெரியும் உனக்கு? காதலாம் ஏன் தப்புடி? உன்னை படிக்க வைக்கணும்னு காலேஜுக்கு அனுப்புறேன் பாரு. என்ன சொல்லணும்? யார் இந்த அயோக்கியன்? சொல்லு. அப்பா, அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. விவேகானந்தருக்கு அப்புறம் இவரைத்தான் சாந்த சொரூபின்னு சொல்லணும். இந்த கதையெல்லாம் வேணாம். என்ன செய்யறான்? என்ன காதலிக்கிறாரு. தொழில் என்ன செய்யறான்? இனிமேதான் செய்ய போறாரு. இப்போதைக்கு வெட்டி பயல், அப்படித்தானே? இங்க பாரு, நம்ம அந்தஸ்து என்ன நினைச்சு பாத்துக்கோ. நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போகல. வர்ற முகூர்த்தத்திலே ஒரு பணக்கார மாப்பிள்ள உன் தாலியில கழுத்த கட்டுறான். சாரி, கழுத்துல தாலி கட்டுறான். இத மீறினா இந்த வீட்டுல ஒரு கொலை நடக்கும். இல்லன்னா தற்கொலையாவது நடக்கும். கீதா. என்ன மதன், சும்மா கற்பனை தானே. உங்களை வெட்டி பயல் அது இதுன்னு சொல்லிட்டேன். சாரிங்க. கோபமா? கீத், தயவு செஞ்சு இனிமே இப்படியெல்லாம் கற்பனை செய்யாத. போமா? சரி, எந்திரிங்க. என்ன தேடுறீங்க? என் செருப்பு ஒன்னு கிடைச்சிருச்சு, ஒன்ன காணோம். இனிமே ஹேண்ட்பேக்ல ஒரு சின்ன டார்ச் வச்சுக்கணும். கிடைச்சிருச்சா? இன்னும் இல்ல, பக்கத்துல தான் போட்டேன் கீத். நல்ல இடத்துக்கு வந்தோம் பாருங்க. இனிமே இங்க எல்லாம் நான் வரமாட்டேன். திடீர்னு யாராச்சும் வந்து கத்தி காட்டி மிரட்டினாலும் உதவிக்கு வர யாரும் இல்ல. கீத், இரு. கையில என்னமோ தட்டுப்படுது. இது இது கூட கத்தி மாதிரி தான் இருக்கு. பிசு பிசுங்குது. ஏதாச்சும் எலும்பு துண்டா இருக்கும். போடுங்க. கை கழுவுங்க. செருப்பு கிடைச்சிருச்சா இல்லையா? கிடைச்சிருச்சு. இரு, கை கழுவிட்டு வந்துடுறேன். பார்த்து தண்ணியில விழுந்துடாதீங்க. ரைட். அப்புறம் மறுபடி எப்போ எங்கே சந்திக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை. இந்த இடம் வேணாம், மெரினா போயிடலாம். சரி, இப்போ உன்னை டிராப் பண்ணிட்டு நான் ரூமுக்கு போறேன். உங்க ஃப்ரெண்டோட ஓட்ட ஸ்கூட்டரை நம்பி நான் வர முடியாது. ஏற்கனவே 2 தடவை பட்டிருக்கேன். ஒரு தடவை டயர் பனால்,
ஒரு தடவை என் சேலையே கிழிச்சிடுச்சு. ஒரு ஆட்டோ பிடிச்சு நான் போய்க்கிறேன். என்ன பண்றது, ஓட்ட வண்டி தான், ஓசில அதாச்சும் கிடைக்குதே. அதோ உனக்குன்னு நிக்கிது பாரு ஆட்டோ, ராத்திரி நேரம், நம்பர் பாத்துக்கோ, TTO 1688. சரி போயிட்டு வா, குட் நைட். குட் நைட் மதன். என்னங்க தேடுறீங்க? கோயிலுக்குள்ள கிடந்ததா யாராச்சும் ஒரு மணி பர்ஸ் ஒப்படைச்சாங்களா? இல்லையே, நல்லா தேடி பாருங்க. நிறைய பணம் இருந்துச்சா? 50 ரூபாய் இருந்துச்சு. கடற்கரைக்கு போனேன், ஒருவேளை அங்கதான் விழுந்திருக்கணும். போய் தேடி பாருங்களேன். எப்படிங்க, நிலா வெளிச்சம் கூட இல்லையே. டார்ச் லைட் வேணும்னா தரட்டுமா? கொடுங்க ப்ளீஸ், பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க, நான் வீட்டுக்கு போகணும். யார் யாது கையில டார்ச் லைட்டோட? இருங்க, பக்கத்துல வந்து சொல்றேன். என் மணி பர்ஸ் இங்க விழுந்துடுச்சு, அதான் தேடுறேன். ரொம்ப நேரமா தேடுறீங்களா? தூரத்துல நான் வந்துட்டு இருக்கிறப்பவே உங்க டார்ச் வெளிச்சம் பார்த்தேன். ஆமாங்க. பெரிய தொகையா? 50 ரூபாய் தான். ஆனா எனக்கு அது பெரிய தொகை தான். எனக்கு பக்கத்துல தான் குடிசை. கருக்கல்ல வந்து தேடி பார்க்கறேன். கிடைச்சதுன்னா பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்றேன். போயிட்டு வாங்க. நாளைக்கு 2 போஸ்டல் ஆர்டர் வாங்குறதுக்காக வச்சிருந்தேன். போனது போயிடுச்சு. புலம்பாம போங்க தம்பி. என்ன சார், கிடைச்சதா? இல்லைங்க, இந்தாங்க டார்ச் லைட். ரொம்ப தேங்க்ஸ். ஸ்கூட்டர்ல வந்தீங்களா? ஆமா. எங்க போறீங்க? மாம்பழம். நானும் மாம்பழம் தான். இறக்கி விடுறீங்களா? பஸ் அதிகம் இல்ல. சரி வாங்க. அத்தியாயம் 2. கதவை திறக்க இவ்வளவு நேரமா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ரவி? படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். எங்க போயிட்டு வர மதன்? அஷ்டலட்சுமி கோவில், கீதாவோட. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். தினைக்கும் சந்திக்கிறீங்க, அப்படி என்னதாண்டா பேசுவீங்க? வாய்ச்சொற்கள் பயனில்ல. பாதி நேரம் பேசுறதே இல்ல. இமைக்காம பாத்துக்கிட்டே இருப்போம். காதல்னா உடனே ஏண்டா கோமாளித்தனமெல்லாம் வந்துருது? ஏய், உனக்கு காதலை பத்தி தெரியாது, நீ பேசாத. உன்னோட வாதம் பண்ற மூட்ல இல்லனா. சாப்பிட்டியா? மெஸ்ஸுக்கு போயிட்டு தான் வரேன். நீ? ஆச்சு. சிகரெட் வச்சிருக்கியா? தீந்துருச்சு. வாங்கிட்டு வந்துட்டேன், ப்ளீஸ். எங்கேயோ பர்ஸை தொலைச்சிட்டேன் ரவி. அட பாவி, இருடா இருடா, சட்டையை கழட்டாத, காசு தரேன். போய் ஒரே ஒரு ஃபில்டர் வீல்ஸ் வாங்கிட்டு வந்துரு. ஒன்று போதுமில்ல? போதும். தலகாணி கடியில் ஒன்று இருக்கு, எடுத்துக்க. என் கைலி சாயங்காலம் தான் துவைச்சு போட்டேன், ஈரம் காயல. உன்னோட கட்டிக்கிறேன். ஸ்கூட்டர் ஓசி, ரூம் ஓசி, கைலி ஓசி. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையி. சீச்சி, எனக்கு கீத்து இருக்காடா. நீயும் 6 மாசமா சொல்ற, கண்ணுல காட்ட மாட்டேங்கிற. ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு வர சொல்றியா? வேணாம். ஒரு போட்டோ தர மாட்டேங்கிறாடா. ரொம்ப ஜாக்கிரதையான பொண்ணுடா. கைப்பட லெட்டர் எழுதுறதில்ல, போட்டோ தரதில்ல. இதுக்கு ஜாக்கிரதைன்னு அர்த்தம் இல்ல, பின்ன உன்னை முழுசா நம்பலன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என்ன புஸ்தகம்? இங்கிலீஷ்ல செக்ஸ் புத்தகம். பாவி, இது கூடவா வாங்குற? வாங்கல. இதை யார் கொடுத்ததுன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. நம்புறேன், சொல்லு. என்னோட ஒர்க் பண்ற ஒரு லேடி. வயசு 52. திருப்பி போடு. காலம் அவ்வளவு முன்னேறிடுச்சு. ஸ்டாண்டுல தீப்பெட்டி இருக்கு, எடுத்துக்கொடேன். என்ன சத்தம் இந்த நேரம்? பாடுறியா படிக்கிறியா? ஏய் மதன், நில்லு. என்னாச்சு? உன்னோட பின்தொடையில ஏதாச்சும் கட்டியா? உடஞ்சிருக்கா? கட்டியா? என்ன சொல்ற? பேண்ட்ல பாடுறா, ரத்தம் மாதிரி இருக்கு. ரத்தம் தானே? ரத்தமா? ரத்தம் எப்படி வரும்? இரு, கழட்டி பாத்திரலாம். அட, சிகப்பா தான் இருக்கு. சாயங்காலம் ஹோட்டல் போனேன், சீட்ல தக்காளி சாஸ் எதுவும் கொட்டி இருக்கும், தெரியாம உட்காந்துருப்பேன். போச்சு, சலவை பேண்ட் போச்சு. சலவைக்கு போட்டா கரை போயிடும். இங்க வந்து உட்காரேன். என்ன, உன் ஆள்கிட்ட எவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒரே ஒரு தடவை கிஸ், அவ்வளவுதானா? வேற என்ன எதிர்பார்க்கற 6 மாசத்துல? இதுவே அதிகம். உனக்கு காதலை பத்தி தெரியாது. சும்மா அதையே சொல்லாத. ஸ்கூல்ல படிச்சப்போ அந்த பொண்ணு மீனா தண்ணி எடுக்க போகும். அப்ப நான், போதுண்டா, உன் வீர சாகசத்தை ஒரு 100 தடவையாவது சொல்லியிருப்ப. நீ படி, என்ன தூங்க விடு. அவசரமா தூங்கணும்னா. தூங்குறதுல என்னடா அவசரம்? சீக்கிரம் கனவு வந்து அதுல நாங்க டூயட் பாட வேணாமா? நீ சட்டையை கிழிச்சுக்காது ஒண்ணுதான் பாக்கி. விஷ் யூ எ வெரி பேட் நைட். அத்தியாயம் 3. ஹலோ, அவசர போலீஸ். எஸ் சார், நான் பெசன் நகர்ல இருந்து பேசுறேன். பேசுங்க சார். நைட்ல நான் 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து படுக்கிறது பழக்கம். சரி, அதுக்கு? கேளுங்க, கடற்கரையோரமா ஒரு பாடி கிடக்குது. இருங்க, உங்க பேர் என்ன? மகாத்மா காந்தி. மிஸ்டர், விளையாடுறீங்களா? பேர் கேப்பீங்க, விலாசம் கேப்பீங்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லுவீங்க. நம்மால முடியாது சார். பார்த்தேன், சொல்லிட்டேன். வச்சிரட்டுமா? ஹலோ ஹலோ, குறிப்பா எந்த இடம்னாவது சொல்லுங்க. அஷ்டலட்சுமி கோயில் தாண்டி கொஞ்ச தூரத்துல. ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. ஹலோ மிஸ்டர், நீங்க ஸ்பாட்ல இருந்தா எங்களுக்கு சௌகரியம். ஆனா எனக்கு சௌகரியம் இல்லைங்க. வச்சிடுறேன். ஹலோ, நான் சொல்றத கேளுங்க. ஹலோ. அத்தியாயம் 4. வேல்சாமி, வேன் மேல ஏறிக்கிட்டு போக்கஸ் லைட்டை புடியா. எங்கயா டிரைவரு? என்ஜினை நிறுத்து. கடல் சத்தம் போதாதுன்னு இது வேற. வண்டியில ஸ்டார்டிங் ட்ரபிள் சார், அதான். கொடுத்துட்டு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்துரு, தின்னலாம். போய் என்ஜினை அணையா முதல்ல. சரிதான், இப்படி வாங்க. எஸ் சார். இப்படி குப்புற கடந்தா முகம் எப்படி தெரியும்? பொருட்ட சொல்லுங்க. சார், கட்டி இருக்கிற சேலை ரொம்ப காஸ்ட்லி, மைசூர் சில்க்குன்னு பேரு.
700 ரூபா. போன மாசம் கூட நம்ம வீட்டில் எடுத்துச்சு. அதை வச்சு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட முடியாது சசிதரன். கையில் வளையல் பார்த்தீங்களா? கில்ட்டு. வாட்ச் கட்டலை. காதில் பிளாஸ்டிக். கழுத்தில் செயின் கிடக்கா பாருங்களேன். தாலி கீழி? இல்லை சார், செயின் தான். ரோல்டு கோல்டு தான். புரட்டியாச்சா? பார்த்தீங்களா? நான் சொன்னேனே. கரெக்ட் சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாபிங் தான். இல்லைன்னா இவ்வளவு ரத்தம் சான்ஸே இல்லை சசிதரன். சரியா நெஞ்சு பார்த்து குத்தி இருக்கான். கண்டிஷன் பார்க்குறப்போ சாயங்காலம் தான் நடந்திருக்கணும். ஆமாம் சார், ஃபிகர் மார்ட்டிஸ் இன்னும் செட் ஆகலை. இப்படி பொது இடத்துல குத்திடுறானுங்க. நாம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மண்டையை பிச்சுக்க வேண்டியிருக்கு. 20-22 வயசு இருக்குமா சார்? அவ்வளவுதான் இருக்கும். பல்லு பார்த்து கரெக்டாக சொல்லிடுவாங்க லேபில். என்ன ஆச்சு? தகவல் சொல்லி 1/2 மணி ஆச்சு. பொடி நடையா வராங்களா? யூனிட் வேன் வெளியில் போயிருக்குன்னாங்க. இப்போ வந்துருவாங்க. நரசிம்மன் ஐயா, பக்கத்தில் ஃபோன் விசாரிச்சு லேபுக்கு ஒரு ரிமைண்டர் அடிச்சிடு. சரிங்க ஐயா. ஜீப்பில் ஃப்ளாஸ்க் இருக்கா? இருக்குங்க ஐயா. சூடா ஒரு டீ. சசிதரன், நீங்கள் சாப்பிடுவீங்க தானே? 2 டீ வாங்கிட்டு வந்துடு. நாய் வருதா சசிதரன்? வந்துடும் சார். இப்போ வெளிச்சம்தான் பிரச்சனை. வேல்சாமி, லைட்டை கரெக்டாக பொணத்து மேலே பிடி. பாருங்க சசிதரன், சுத்தமாக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு வந்து செத்து போயிட்டா. கைப்பை ஏதும் இல்லை? இல்லை சார், இடுப்பில் கர்ச்சீஃப் இருக்கு. அதில் எம்முன்னு எம்ப்ராய்டரி இருக்கு. ஜாக்கெட்டுக்குள்ளார பார்த்தாச்சா? மணி பர்ஸ் வச்சிருக்க போறா? இல்லை சார், பார்த்துட்டேன். என்ன உங்கள் அசம்சன் சசிதரன்? சீன் ரொம்ப தெளிவாக இருக்கு சார். பக்கத்தில் கண்ணாடி வளையல்கள் உடஞ்சு கிடக்குது. மல்லிகைப்பூ செதறி கிடக்குது. ரேப்பன் மர்டருங்கிறீங்களா? சான்சிஸ் தேர். இல்லை உயிர் பொழைக்க அந்த பொண்ணு போராடினப்போ கூட இது நிகழ்ந்திருக்கலாம். போஸ்ட்மார்ட்டம் பதில் சொல்லிடும். நான் அப்படி ஜீப்பில் உட்காந்துருக்கேன். பணி நமக்கு ஆகிறது இல்லைங்க சசிதரன். 18% ஈஸ்னோஃபில்ஸ். வேன் ஹெட்லைட்ஸை போட்டுக்கங்க. பேட்டரியை கையில் எடுத்துக்கங்க. வட்டாரம் பூரா அலசிடுங்க. நல்ல வேளை கடலை விட்டு கொஞ்சம் தள்ளி மணலில் நடந்திருக்கு. ஏதாச்சும் தடயம் கிடச்சிடும்னு நம்புறேன். குறிப்பாக வெப்பன் வேணும். அது ரொம்ப முக்கியம். சரி சார். சார், ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. நிக்கட்டும், நாய் வந்துடட்டும். பாடியை அப்புறம் அனுப்பலாம். ஐயா, ஃபோன் பேசிட்டேங்க. புறப்பட்டாச்சான். கப்பில் ஊத்து. சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கப்பு கொண்டு போய் கொடு. எங்கய்யா வாங்கின? ஏலக்காய் எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்குன்னு சொன்னேன். ஸ்பெஷலாக போட்டு தந்தான். காசு கூட வாங்கிக்க மாட்டேன்னுட்டான். அது தப்பு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. போறப்போ காசு கொடுத்துரு. சரிங்க ஐயா. சார் சார், வெப்பன் கிடைச்சிடுச்சு. வெரி குட். என்ன அது? கத்தி தான். நிச்சயமா ரேகை கிடைக்கும். நல்ல வேளை கடல்ல வீசி எறியாம போய் தொலைஞ்சான். சோ இது ஒரு திட்டமிட்ட கொலை இல்ல. உணர்ச்சி பூர்வமா திடீர்னு செயல்பட்டிருக்கணும். தடயத்தை மறைக்கணும்னு குற்றவாளி நினைக்கல. ஆமா, வேற ஏதாச்சும்? சார், இதோ பாருங்க, ஒரு லேடிஸ் ஹேண்ட்பேக். நரசிம்மனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு. கொண்டாயா இங்க. இப்படி வெளிச்சம் அடிங்க சசிதரன். உள்ளார பாத்துடலாம். என்னையா அது திறக்க வரமாட்டேங்குது? அப்படி இல்லை சார், குமிழை ரைட்ல திருப்பணும். இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது. குமிழ் பித்தான் ஜிப்புன்னு. சசிதரன் நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்க. நீங்களே தரங்க. டார்ச்சை என்கிட்ட கொடுங்க. 2 20 ரூபா நோட்டு, கொஞ்சம் சில்லறை, பஸ் டிக்கெட்டு, சீப்பு, ஹேர்பின்னு. சார், ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. படிங்க. டைரக்டர் பாக்கியராஜ் கார்டு சார். நுங்கம்பாக்கம் வீட்டு அட்ரஸ் இருக்கு. என்னையாது? கொலைகேஸ்ல பாக்கியராஜ் வராரு. அவர் எங்க சார் வந்தாரு? விலாசம் வந்திருக்கு. சரி, விசாரிச்சிடலாம். இப்ப என்ன எடுத்துக்கிட்டு இருக்காரு? எப்பவாச்சும் ஜெமினி சினிமா படிக்கிறதோட சரி. சினி நியூஸ் அதிகம் தெரியாது நமக்கு. வேற என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டீ சாப்பிட்டுடுங்க, ஆறிடும். லேப் வேன் வந்துருச்சு சார். வரட்டும். நரசிம்மன், இன்னும் பாரியா, உன் கண்ணுக்கு தான் தட்டுப்படும். வாங்க ஸ்ரீதர். மணி 10 கூட ஆகலையே. தூங்கி எந்திரிச்சு வர மாதிரி இருக்கு. அத்தியாயம் 5. ரவி, தூங்கேண்டா. நாளைக்கு படியேன். நான் படிச்சா உனக்கு என்ன கஷ்டம்? அப்ப நாளைக்கு ஒரு டேபிள் லைட்டாவது வாங்கிட்டு உட்காந்து படி. இப்படி டியூப் லைட்டை போட்டுக்கிட்டு படிச்சா எப்படி தூக்கம் வரும்? குப்புறப்படுத்துக்கோ. தூக்கமே போச்சு போ. சும்மா படுத்து கிடக்கிறதுக்கு உருப்படியா ஒரு வேலையாச்சும் செய்கிறேன். என்ன செய்ய போற? காலையிலன்னா கூட்டம் வந்துடும். இப்போ பாத்ரூம் காலியா இருக்கும். இப்பவே குளிச்சுட்டு வந்துடுறேங்கிறியா? டேய், மணி இப்போ 10:30டா. குளிக்கல. இந்த வெள்ளை பேண்ட்டை மட்டும் துவைச்சு போட்டுட்டு வந்துடுறேன். நாளன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ரவி, உன் சோப்பு எடுத்துக்கிறேன். அப்படியே என் பனியன் ஒன்னையும் துவைச்சிடுறியா? இன்னைக்கு பனியன், நாளைக்கு ஜட்டி தருவ. போடா, வந்து கதவை சாத்திக்க. ஆமா, இங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு வைரமா இருக்கு. திறந்தே இருக்கட்டும், நீ போ. அந்த டேப் ரெக்கார்டரை போட்டுட்டு போ. புன்னகை மன்னன் போடு. மங்கை இவள் வாய் திறந்தால் மல்லிகைப்பூ வாசம். ஓடையெல்லாம் பெண் பெயரை உச்சரித்தே பேசும். யார் இவர்கள்? 2 பூங்குயில்கள். இளம் காதல். ஏண்டா நிறுத்துற? சார், நீங்க? ஐ எம் சப் இன்ஸ்பெக்டர் சசிதரன். உங்க பேரு? ரவி. உக்காருங்க சார். என்ன விஷயம்னு? இங்க மதன்னு யாரும் இருக்காங்களா? ஆமா சார், என் ஃப்ரெண்டு தான் சார். எங்கே இப்போ? கீழே பாத்ரூம்ல துணி துவைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துலையா? ஆமா, ஒரு பேண்ட் ஒன்று துவைக்கிறான். அவசரமா தேவைப்படுறதால. கூப்பிட்டா வந்துருவான். இருங்க, கூப்பிடலாம். உட்காருங்க. என்ன செய்யறாரு உங்க ஃப்ரெண்டு? சும்மாதான் இருக்கான். வேலை தேடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சாயங்காலம் உங்க ஃப்ரெண்டு எங்க போனாருன்னு தெரியுமா?
தெரியும். வந்து எதுக்காக இந்த விசாரணை? சொல்றேன், பதறாதீங்க. எங்க போனாரு? அஷ்டலட்சுமி கோவில் போயிட்டு வரேன்னு போனான். வெரி குட். தனியாவா? நீங்களும் போனீங்களா? இல்ல சார், அவன் மட்டும்தான் போனான். கூப்பிட்டு வந்துடுறேனே. கூப்பிடலாம், இருங்க. எதுக்காக போனாரு? வந்து வந்து சும்மா சொல்லுங்க, மறைக்காதீங்க. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளை சந்திக்கிறதுக்காக போனான். யார் அந்த பொண்ணு? எனக்கு விபரம் எல்லாம் தெரியாது சார். பொண்ணு பேர் கூட தெரியாதா? கீதான்னு சொன்னான். இந்த மணி பர்ஸை பாருங்க, உங்க ஃப்ரெண்டோடதா இது? ஆமா சார், தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். எத்தனை மணிக்கு ரூமுக்கு திரும்பி வந்தாரு மதன்? 8:30 மணி இருக்கும். ஆட்டோல வந்தாரா? இல்ல சார், என்னோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிருந்தான். ஐசி, எங்க ஸ்கூட்டர்? கீழே நிறுத்தியிருக்கான். பாத்ரூம் எங்க இருக்கு? அதுவும் கீழே தான் இருக்கு. வாங்க, கீழே போகலாம். சார், இந்த மணி பர்ஸை ஒப்படைக்கத்தான் வந்தீங்களா? ஆமா. நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்க? அவன் வேற வெள்ளை பேண்ட்ல ரத்தக்கரை மாதிரி கரை பட்டுக்கிட்டு வந்தானா, நீங்க வேற வந்து விசாரிச்சிங்களா? ரொம்ப பயந்துட்டேன். ரத்தக்கரையா? ரத்தம் இல்லையா, ஹோட்டல் போயிருக்கான். சேர்ல தக்காளி சாஸ் சிந்தி இருந்தது தெரியாம உட்காந்துட்டான். இதான் சார் என் ஸ்கூட்டர். இது என்னங்க சீட்ல? இதுவும் தக்காளி சாஸா? அப்படித்தான் இருக்கணும். வாங்க, பாத்ரூம் போலாம். டேய் மதன், உன்னோட மணி பர்ஸ் கிடைச்சிடுச்சு. இதோ பாரு. அட சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பண்றீங்க? அதென்ன பேண்ட்ல கரை? எங்கேயோ உக்காந்தப்போ ஒட்டியிருக்கு சார். சாமானியமா போக மாட்டேங்குது. பெயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியா? எங்க பேண்ட்டை கொடுங்க பார்க்கலாம். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு மணி பர்ஸை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தேடி வந்து கொடுக்கறது நம்பவே முடியல. இன்னும் நிறைய இருக்கு. மதன், வரீங்களா? ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். எதுக்கு சார்? மணி பர்ஸ் வாங்கிக்கிட்டதுக்கு அங்கே ஒரு லெட்ஜர்ல கையெழுத்து போடணுமே. காலையில் வந்து போடக்கூடாதா? இல்லை சார், இப்போவே முடிச்சாகணும்னா. ஃப்ரெண்டு ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வாங்களேன், உடனே திரும்பிடலாம். போயிட்டு வந்துட்டுமா ரவி? சரி, போயிட்டு வா. ஒரு நிமிஷம் சார், கைலி மாத்திட்டு பேண்ட் போட்டுட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, வாங்க. ராத்திரி நேரம் தானே. சரி ரவி, இந்த பேண்ட்டை கொடியில காய போட்டுடு. சலவைக்கு போட்டு கரை போகுதான்னு பார்க்கலாம். மதன், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி செய்யலாம். என்ன சார்? இதை அப்படியே ஒரு பையில போட்டு எடுத்துட்டு வாங்க. ஸ்டேஷன்ல ஒரு லிக்விட் இருக்கு. பிளட் ஸ்டெயின்ஸ் எடுத்துடும். சுத்தமா தர சொல்றேன். 2 சொட்டு விட்டா போதும், கரை போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு. ஒரு நிமிஷம், நான் மாடிக்கு போய் ஸ்கூட்டர் சாவியும் ஒரு பையும் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. அப்புறம் உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரவி சார். என்ன பண்றீங்க? போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல எல்டிசி சார். உங்க ஃப்ரெண்டு மாதிரி நீங்க யாரையும் லவ் பண்ணலையா? சாச்சா. ஏன், பாவமா என்ன? உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நாளா காதலிக்கிறாரா? 6 மாசமா. எப்ப கல்யாணம்? அந்த பொண்ணு சைடுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான். சார், போகலாமா? போலாம். என் பைக்குக்கு பின்னாடியே வாங்க. அப்போ குட் நைட் மிஸ்டர் ரவி. நாம மறுபடி சந்திப்போம்னு நினைக்கிறேன். அத்தியாயம் 6. இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ வரட்டும், நான் பேசிக்கிறேன். நான் ஓடிட மாட்டேன். கைய விடு. அட விடுயா அண்ணா. மேல கைய வச்ச திட்டிடுவேன். உடுப்புக்கு கொஞ்சம் மறுவாதி தரலாம்னு பாக்குறேன். வாய மூடுமா. இத பாரு, 10 ரூபாயில படியல. 50 ரூபாய் கேட்டாரு. தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் கேஸ் போடுவேன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லுவேன். வரட்டும் வரட்டும். என்னம்மா இது? நான் எப்போ உங்ககிட்ட 50 ரூபாய் கேட்டேன்? இதோ வந்துட்டாரு. வாங்கய்யா, கும்பிட்றேன்யா. மதன், இப்படி உட்காருங்க ஒரு நிமிஷம். கங்காதரன், என்னையா அது? பிராத்தலுங்க, ரோட்ல நின்னுகிட்டு கூப்பிடுதுங்க. ஏம்மா, அப்படியா? அட என்ன சாரு, கான்ஸ்டபிள் பேச்ச நம்பிக்கிட்டு நாடா விளக்கு வச்சு குச்சி மிட்டாய் வித்துக்கிட்டு இருக்கேன். மாச கடைசி கேசு போடணும் வாமான்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னையா அது? சத்தியமா இவ பிராத்தல் சார். 10 ரூபாய் தரேன் விட்டுடுன்னேன் சார். அதுக்கு 50 ரூபாய் தரியான்னு கேட்டாரு சார். 50 ரூபாய் இல்லைன்னா இன்னொரு காரியம் செய்யின்னு ரொம்ப அசிங்கமா சொன்னாரு சார். கங்காதரன், நம்புறீங்களா சார் நீங்க? இந்த அம்மா வெளியே அனுப்புயா. நல்லா கொண்டாந்தீங்க கேஸு. பானை தண்ணி அடியா. இன்ஸ்பெக்டர் வந்தாரா? இல்லைங்க. மதன், உங்ககிட்ட இருந்து சில தகவல்கள் வேணுமே. என்ன தகவல்கள் சார்? சாயங்காலம் எங்கே போனீங்க? அஷ்டலட்சுமி கோயிலுக்கு. அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி கடற்கரையில தான் பர்சு கிடந்ததா ஒப்படைச்சவங்க சொன்னாங்களே. ஆமா சார், அங்கேயும் போயிருந்தேன். தனியாவா? இல்ல, என்னோட காதலியோட போயிருந்தேன். பேர் என்ன? யார் பேர்? உங்க காதலி பேரு. அது எதுக்கு சார் உங்களுக்கு? எங்க கையெழுத்து போடணும்? ஏன் அவசரப்படுறீங்க? பர்ஸோட ஒரு லேடிஸ் கர்ச்சீஃபும் கிடந்ததா ஒப்படைச்சாங்க. ஒருவேளை அது உங்க காதலியோடதா இருக்கலாமோன்னு தான் கேட்டேன். எங்க காமிங்க. ஓரத்துல எம்முன்னு இன்ஷியல் போட்டிருக்கு பாருங்க. அது இல்ல சார், அவ பேரு கீதா. முழு பேர் என்ன? முழு பேரே கீதா தான். நான் போகணும் சார். மதன், நீங்க விளையாட்டானவரா சீரியஸ் ஆனவரானே புரியல. உங்க பேண்ட்ல என்ன கரைன்னு சொன்னீங்க? என்னமோ கரை. என்னமோ கரை இல்ல சார், அது ரத்தக்கரை. ரத்தம்? இங்கிலீஷ்ல பிளட், தெலுங்குல நெத்துரு, மலையாளத்துல? மிஸ்டர், விளையாடுறீங்களா? சொல்லுங்க, இந்த ரத்தக்கரை எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியாது சார். ரைட்டு, உங்க காதலி இப்போ எங்க? அவ வீட்ல இருப்பா. ஃபோன் இருக்கா? இருக்கு. நம்பர் சொல்லுங்க.
எதுக்கு சார்? இப்ப இந்த உலகத்துல இருக்காங்களா இல்ல பரலோகத்துல இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சார், எனக்கு எதுவுமே புரியல. மதன், இது வரைக்கும் நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். கீதாவோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சார், எங்க காதல் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. நீங்க ஃபோன் செஞ்சா ஏதாச்சும் குழப்பமாயிடும். அதெல்லாம் ஆகாம பாத்துக்கிறேன். சொல்லுங்க. 841526. ரொம்ப வேர்த்திருக்கேன் மதன், தொடச்சுக்கங்க. தண்ணி தரட்டுமா குடிக்க? இஸ் இட் 841526? எஸ். மிஸ் கீதா இருக்காங்களா? நான் அவ ஃபாதர் பேசுறேன். அவ தூங்குறா. இந்த நேரத்துல கூப்பிடுறீங்க? நீங்க யாரு? நான் சசிதரன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஒரு சின்ன என்கொயரி கொஞ்சம் எழுப்ப முடியுமா? என் பொண்ணுகிட்ட போலீஸ் என்கொயரியா? வாட் நான்சென்ஸ்! ராங் நம்பர் சார். இல்ல, ரைட் நம்பர் தான். நீங்க பேச சொல்லுங்க. போன்லயே முடிச்சுக்கிறது உங்களுக்கு சௌகரியம். இல்லைன்னா நேர்ல வர சொன்னாலும் வரேன். என்ன கேட்கணும் அவளை? சார், அவங்களத்தான் கேட்கணும். 1 மினிட். ஏய் கீதா, கீதா வாங்க. போலீஸ் கூப்பிடுது போன்ல. என்ன இதெல்லாம்? தெரியலையே டாடி. பேசு, இந்தா. ஹலோ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். இன்னைக்கு சாயங்காலம் நீங்க எங்க போனீங்க, எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு கேக்குறீங்க? எதிர்கேள்வி கேட்காம பதில் சொல்லுங்க. காலேஜ் விட்டதும் என் ஃப்ரெண்டு வச்சலா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். உண்மையா இது? உண்மைதான். அஷ்டலட்சுமி கோவில்ல உங்க கூட இருந்ததா இங்க மதன் ஒருத்தர் சொல்றாரு. ஒரு கொலை கேஸில் சஸ்பெக்ட் பண்றோம் அவரை. என்னது, கொலையா? ஆமா. மதன்னு யாரையாச்சும் நீங்க காதலிக்கிறீங்களா? என்ன கீதா, என்ன கேக்குறாரு? என்ன சொல்ற? கொலைன்ற? நான் பேசட்டுமா? சொல்லுங்க மேடம், மதன்னு யாரையாச்சும் தெரியுமா? அப்படி யாரையும் தெரியாதுங்க. ரைட், தேங்க்ஸ், வச்சிருங்க. என்ன மிஸ்டர் ரீல் மாஸ்டர், சந்தர்ப்பத்துக்கு உதவும்னு அட்ரஸ், பேரு, ஃபோன் நம்பர் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க போலிருக்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்றாங்க. மதன்னு யாரையும் தெரியாதுன்றாங்க. இல்ல, அப்படி சொல்லியிருக்க மாட்டா. நீங்களா சொல்றீங்க. இங்க பாருங்க, நீங்களா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா நிறைய நேரம், நிறைய வலி, நிறைய வார்த்தை, இதையெல்லாம் மிச்சம் பண்ணலாம். எதை ஒத்துக்க சொல்றீங்க? கொலைய. என்ன கொலை? ரைட், உங்களை இடைவேளை விட்டுட்டு விசாரிக்கிறேன். இந்த பேப்பர்ல கை வைங்க. ஏன்? ரேகைக்கு. தாராளமா வைக்கிறேன். வெரி குட், வச்சாச்சா? கங்காதரன், சாரை லாக்கப்புக்கு அழைச்சிக்கிட்டு போ. சார், என்ன இது? என்ன கைது செஞ்சிருக்கீங்களா? இன்னும் இல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்கு. முரண்டு பண்ணாம லாக்கப்ல இருங்க. இட்லியும் காஃபியும் வாங்கி தர சொல்றேன். சாப்பிட்டுட்டு தூங்குங்க. காலையில பேசிக்கலாம். சார், இது அநியாயம். என் மேல வீணா பழி சுமத்துறீங்க. காலையில பேசலாம் மதன், தூக்கம் வருது, வீட்டுக்கு போகணும். சட்டப்படி செய்யுங்க சார். இப்படி அப்பாவிய லாக்கப்ல வைக்காதீங்க. ஏய், எனக்கு சட்டம் நீ சொல்லித்தர வேணாம். போடா. நானும் மரியாதை குறைக்க வேணாமேன்னு பாக்குறேன். துள்றிய என்ன? என் ஃப்ரெண்டு லாட்ஜுக்கு ஃபோன் செய்யலாமா சார்? எல்லாம் காலையில தான். பிடிவாதம் வேணாம். உள்ள போப்பா. நீ இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா விட்டுடுவோம். கொஞ்சம் ஒத்துழைக்கணும். என்ன? ஹலோ, யாரு? ஸ்ரீதர் சாரா? நான் சசிதரன் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் இங்க வரல, நேரா குவார்ட்டர்ஸ் போயிட்டாரு. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ண இருந்தேன், பண்ணிட்டீங்க. ஒரு பிளட் ஸ்டெயின்டு பேண்ட்டும் ஒரு பிரிண்ட் பேப்பரும் கொடுத்து அனுப்புறேன். கத்தி ரேகையோட கம்பேர் பண்ணி பார்த்து சொல்லிட்டா தேவலாம். எப்போ? ராத்திரியே வா. ஆமா, ஆள் இப்போ கஸ்டடியில தான். இன்னும் என்ட்ரி போடல. கொஞ்சம் படிச்சவன், ரொம்ப டீட்டெயில் பண்ண முடியாது. பார்த்து சொல்லிட்டா நாளைக்கே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வாரண்ட் வாங்கிடுவேன். நடுவுல ஞாயிற்றுக்கிழமை வேற வருது, அப்புறம் ட்ரபிள் ஆயிடும். சரி, பார்த்து சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீதர். கங்காதரன், இந்தா 2 ரூபாய் இருக்கு. அந்த ஆளு ஏதாச்சும் கேட்டா வாங்கி கொடு. வந்துடுறேன் போயிட்டு. எஸ் சார். அத்தியாயம் 7. எக்ஸ்கியூஸ் மீ, நான் டைரக்டரை பார்க்கணும். அதிகாலையில புறப்பட்டு போயிட்டார் சார். லஞ்சுக்கு தான் வருவாரு. என்ன சார் விஷயம்? ஒரு சின்ன விசாரணை. நீங்க யாரு? அவரோட பிஏ. இந்த விசிட்டிங் கார்டை பாருங்க. உங்க டைரக்டரோடது தானா? ஆமா சார். காலையில பேப்பர் பார்த்தீங்களா? பார்த்தேன். கடற்கரையோரத்தில் கன்னி கொலை படிச்சிங்களா? படிச்சேன் சார். அந்த கொலை ஸ்பாட்ல ஒரு லேடிஸ் கைப்பை கிடைச்சது. அதுக்குள்ள இந்த விசிட்டிங் கார்டு கிடந்துச்சு. சார், தினம் சுண்டல் மாதிரி இந்த கார்டை நிறைய பேருக்கு கொடுக்குறோம் நாங்க. இறந்து போன பொண்ணோட போட்டோஸ் கொண்டாந்துருக்கேன், கொஞ்சம் பாருங்களேன். இங்க இந்த பொண்ணு வந்தாளா? நீங்க கார்டு கொடுத்தீங்களான்னு பாருங்களேன். கொண்டாங்க. இந்த போட்டோல உடம்பு தான் இருக்கு, இதுல முகம் தெரியல. இதுல சார், இந்த பொண்ணு பேரு மரிய கீதா. நேத்து மத்தியானம் வந்திருந்தா. வெரி குட், வெரி குட். சொல்லுங்க. புது படத்துக்கு புதுமுகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தினம் 10 பேர் வர்றாங்க. நேத்து மத்தியானம் இந்த பொண்ணு வந்துச்சு. டைரக்டர் அவுட்டோர் போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு வாமான்னு சொன்னேன். நாடகத்துல எல்லாம் நடிச்சிருக்கேன், அவசியம் சான்ஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு கெஞ்சிச்சு. அவங்க அக்கா வீட்டுல தங்கி இருக்கிறதா சொல்லுச்சு. அட்ரஸ் கூட எழுதி கொடுத்துட்டு போச்சு சார். அட பாவமே, இப்படி ரணகலமா செத்துருக்கே. அந்த அட்ரஸ் எடுத்து கொடுங்க ப்ளீஸ். இந்தாங்க ட்ரிப்ளிகேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்ப நீங்க சொன்ன தகவல்களையே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி கொடுத்துருங்க. கோர்ட்டுக்கெல்லாம் கூப்பிடுவீங்களா சார்? அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அத்தியாயம் 8. வீட்ல யாருங்க? கதவு திறங்க. மல்லிகா, வாசல்ல யாருன்னு பாரு. காய்கறிக்காரனா? இல்லம்மா, போலீஸு. போலீஸா? என்ன சார் வேணும்?
வாசல்லே நின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க. கதவை திறங்க. இதானே அருணாச்சல ஆசாரி தெரு? ஆமாங்க. இதானே டோர் நம்பர் 17? ஆமா சார். சும்மா உட்காருங்க மேடம். ராஜசேகரன் யாரு? என் ஹஸ்பண்ட் சார். வெல், உங்க தங்கை பேரு மரிய கீதாவா? ஆமா சார். உங்க தங்கை எங்க இப்போ? நேத்து மத்தியானம் புறப்பட்டு வெளியில போனவ இன்னும் வரல சார். ராத்திரி பூரா வரல. உங்களுக்கு பதட்டமா இல்லையா? இல்லங்க, இப்படி அடிக்கடி நடக்கிறதுதான். அவ நாடகத்துல நடிக்கிறவ. ஒத்திகைன்னு போவா, வெளியூர் ப்ரோக்ராம்னு புறப்பட்டு போவா வருவா. யாராச்சும் நடிகை திடீர்னு வரலன்னா இவளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நல்லா நடிப்பா. நேத்து திடீர்னு ஏதாச்சும் வேலை வந்து போயிருக்கணும். நீங்க என்ன விஷயமா? எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியலையே மேடம். உங்க ஹஸ்பண்ட் இங்க கூப்பிடுங்களேன். அவர் டூர் போயிருக்கார் சார். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். எப்போ போனாரு? எப்போ வருவாரு? 3 நாளாச்சு போய். வர இன்னும் 10 நாள் ஆகும். வீட்டில் வேற ஆம்பளைங்க யாரும் இல்லையா? இல்லையே. ஏன்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரிச்சுக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு போறேன். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இது வேலை பார்க்குற பொண்ணா? ஆமா. இங்க வாமா. இந்தா, ஓடி போய் ஒரு தினத்தந்தி வாங்கிட்டு வா. மேடம், உங்க பேர் ரோஸ்லினா? ஆமா. மரிய கீதா உங்க சொந்த தங்கையா? ஆமா. உங்களோட தான் இருக்காங்களா? 4 வருஷமா என்னோட தான் இருக்கா. அப்பா அம்மா இல்ல. அண்ணன் ஒருத்தன் இருக்கான் மங்களூர்ல, உதவாக்கற. நான் தான் இவளுக்கு ஆதரவு. மரிய கீதாவுக்கு யாராச்சும் பகை உண்டா? பகையா? சார், நீங்க எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? கேள்வி கேட்க வேணாம்னு சொன்னேனில்ல. சொல்லுங்க, பகை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ரொம்ப கலகலப்பான டைப்பு. பார்த்த 10வது நிமிஷமே யாரையும் கவர்ந்துடுவா. ஐசி, நேத்து மத்தியானம் எங்க போறதா சொல்லிட்டு போனாங்க. யாரோ ஒரு டைரக்டரை பார்த்து சான்ஸ் கேட்க போறேன்னு சொன்னா. அப்புறம் வேற எங்கேயாவது போறதா சொன்னாங்களா? சாயங்காலம் அஷ்டலட்சுமி கோயில் போகணும்னு சொன்னா. எதுக்கு? இந்து கோயில்களுக்கும் போவீங்களா நீங்க? அப்படி இல்ல, யாரையோ அங்க சந்திக்கணும்னு சொன்னா. மேடம், எந்த தகவலையும் முழுங்காதீங்க தயவு செஞ்சு. நேரா கேக்குறேன். தெரிஞ்சா ஒத்துக்கங்க. உங்க தங்கை யாரையாச்சும் காதலிக்கிறதா சொன்னாங்களா? ஆமா சார். யாரு? பேர் கூட சொல்லல எனக்கு. சஸ்பென்ஸா இருக்கட்டும். திடீர்னு ஒரு நாள் அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னா. அந்த பையன் என்ன செய்யறான்னு சொன்னாங்களா? வேலை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னா. அந்த பையனோட போட்டோ பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், அவகிட்ட இல்ல. நானும் என் தங்கையும் ரொம்ப ஓப்பன் டைப். எதையும் மறைச்சுக்கிறது இல்ல. வளர்ந்த பொண்ணு, வெளியில சுத்துற தொழில். அதனால அவளை நான் கண்டிக்கல. உன் புத்திக்கு எது சரியாப்படுதோ அப்படி நடந்துக்கோன்னு சொன்னேன். எத்தனை நாளா காதலிக்கிறாங்கன்னு தெரியுமா? 6 மாசமா தான். அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியாது சார். சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு பதறுது. எதுக்காக இந்த விசாரணை? மேடம், இங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இதே தெருவுல கூட இருக்காங்க. யாரையாச்சும் கூப்பிட்டு முதல்ல உங்க புருஷனை டூர்ல இருந்து வரவழைக்க பாருங்க. எதுக்கு சார்? சார், இந்தாங்க தினத்தந்தி. மேடம், இதுல 3ஆம் பக்கத்துல விபரமா வந்திருக்கு. நான் போனதும் படிச்சு பாருங்க. முதல்ல விஷயத்த சொல்லியிருந்தா இத்தனை பதில்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. அதனாலதான் உடனே சொல்லல. சாரி. சார், என்ன சொல்றீங்க? உங்க தங்கை நேத்து சாயங்காலம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ ஜிஹெச்ல போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு மார்ச்சுவரியில வச்சிருப்பாங்க. இது என் ஃபோன் நம்பர். உங்க ஹஸ்பண்ட் வந்ததும் கான்டாக்ட் பண்ணுங்க. சார், சார், என்ன சொல்றீங்க? கீதாவா? மரிய கீதாவா? ஆமா. இந்த போட்டோவை நீங்க ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டா எனக்கு 100% உறுதியாயிடும். பாருங்க, இது மரிய கீதா தானே? ஐயோ ஐயோ, கீதா கீதா, நீயா? என்ன சார் இது? எப்படி சார் இது? அட பாவி, செத்து போயிட்டியா? ஜீசஸ், எல்லாம் நிஜமா? சாரி மேடம், நான் வரேன். மறுபடி வருவேன். உங்க தங்கையோட ரூமை, பொருள்களை நாங்க பார்க்கணும். வரேன், தைரியமா இருங்க. அத்தியாயம் 9. வாங்கய்யா சசிதரன், ஒரு குட் நியூஸ். என்ன சார்? ஸ்ரீதர் ரிப்போர்ட் அனுப்பியிருக்காரு. கத்தில உள்ள ரேகையும் நீங்க அனுப்பின ரேகையும் ஒத்து போகுது. சோ, அது மட்டும் இல்ல சார், கேஸே முடிஞ்சு போச்சு. பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. பேரு மரிய கீதா, நாடக நடிகை. விலாசம் கூட கிடைச்சு. போய் அவங்க அக்காவுக்கும் தகவல் கொடுத்துட்டேன். இந்த ஸ்கவுண்டரல் தான். எதுவும் ஒத்துக்கிட்டானா? விசாரிச்சிங்களா? விசாரிக்காம ரிப்போர்ட் வந்ததுமே 2 சாத்து சாத்தி கேட்டேன். அழுகுறான்யா. இல்ல இல்லங்கிறான். இன்னொரு விஷயம், PM ரிப்போர்ட் சொல்லுது மரிய கீதா வயத்துல 50 நாள் கரு இருக்கு. பேரு மதன். அதான் விளையாடிட்டான். ஒத்துக்க தான் மாட்டேங்கிறான். எந்த குற்றவாளி சார் ஒத்துக்கிட்டான்? முதல் நாள்லயே. கோயில்ல கொஞ்சம் விசாரிச்சா போதும், வழக்கே ரெடி. இன்னைக்கே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்திடலாம் சார். எதுக்காக கொலை சசிதரன்? மோட்டிவ் தெரியுதா? சொல்றானா? சொல்றான். நான் விசாரிக்கிறேன் ஸ்பெஷலா. பார்த்து கொஞ்சம் நிதானம் வேணும். எக்கு தப்பா அடிச்சிடாதீங்க. கோர்ட்டு கஸ்டடி கேட்டு பிரிசன் போயிட்டானா நமக்கு கஷ்டம். என்னால மோட்டிவ் யூகம் பண்ண முடியுது சார். சொல்லுங்க. 6 மாசமா மரிய கீதாவும் மதனும் காதலிச்சிருக்காங்க. அவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கா. இவரு அதுக்கு தயாரா இல்ல. நேத்து விவகாரம் முத்தி போய் படக்குன்னு கத்தி எடுத்து குத்திட்டு ஓடிட்டாரு. அவ்வளவுதான். நல்லா பொருத்தமா தான் இருக்கு. அவன் ஒப்புக்கணுமே. இதோ இப்போ ஒப்புக்குவான் சார். கங்காதரன், லாக்கப்பை திறந்து விடுங்க.
மைல்டா விசாரிங்க சசிதரன். என்ன மிஸ்டர் மதன், சுருண்டு படுத்துட்டீங்க? எந்திரிங்க. அட சொல்றேன், படுத்துக்கிட்டே இருக்கியே, எந்திரா ராஸ்கல். சார், சத்தியமா இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாரு, ஒவ்வொரு நகமா பிச்சிடுவேன். ஒத்துக்கிட்டேன்னு வையி, கொலை திட்டமிடப்படல, உணர்ச்சி பூர்வமானதுன்னு. வெறும் ஜெயில் தண்டனையோட சரி. முரண்டு பிடிச்சா சுத்தமா தூக்குதான். சினிமால பாத்திருப்பியே, மூஞ்சில கருப்பு துணி போட்டு மேடையில நிக்க வச்சு கடைசி ஆசை கேட்டு சொடக்கு போடுறதுக்குள்ள நிரந்தரமா உலகத்துல இருந்து விலகிடுவாங்க. கடக் கடக்குன்னு கழுத்து எலும்பெல்லாம் உடையும் பாரு. மூஞ்சியையே மூடுறாங்க தெரியுமா? கண்ணு ரெண்டும் பிதுங்கி நாக்கு வெளியே தள்ளி. ஐயோ பயங்கரம் பாது. அதெல்லாம் உனக்கு நேரணுமா? சார், தயவு செஞ்சு நடந்தது என்னன்னு கேளுங்க. சரி சொல்லு, நீ என்னதான் சொல்றன்னு கேட்டுக்கிறேன். நான் நேத்து சாயங்காலம் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போனது உண்மை. இப்பதான் முதல் உண்மை வருது. இப்படியே வரிசையா எல்லா உண்மையையும் சொல்லிடு. ரைட், மேல சொல்லு. அங்கே என் காதலி கீதாவை சந்திச்சேன். அதாவது மரிய கீதாவை. இல்ல சார், வெறும் கீதாவை. சரி சொல்லு. 2 பேரும் கடற்கரையோரமா ரொம்ப தூரம் நடந்தோம். அப்போ வெளிச்சம் அதிகம் இல்ல. மணல்ல உட்காந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். அவளோட சும்மா விளையாட்டுக்கு கையை பிடிச்சு இழுத்தப்போ கண்ணாடி வளையல் உடஞ்சிடுச்சு. அப்புறம் சார், என் டைரியில பாடம் செஞ்சு வைக்கணும் 4 மல்லிகை பூ தான்னேன். வேணாம்னா நான் பிடிவாதமா பிடுங்கினேன். பூவெல்லாம் உதிர்ந்து போச்சு. அப்புறம் நாங்க புறப்பட்டப்போ என்னோட ஒத்த செருப்பை காணாம மணல்ல துளாவினப்போ கையில கத்தி மாதிரி பிசு பிசுன்னு ஏதோ பட்டுச்சு. அது ஏதோ எலும்பா இருக்கும்னு தூக்கி போட்டுட்டு கடல்ல கை கழுவிட்டு புறப்பட்டுட்டேன். வழியில என் மணிப்பர்ஸை தவற விட்டுட்டேன். தேடி பார்த்து கிடைக்காம ரூமுக்கு போயிட்டேன். சபாஷ், உனக்கு கற்பனை சரளமா வருது. சார், சத்தியமா இதுதான் நடந்தது. வளையல விளையாட்டா உடைச்சாராம், பூவை விளையாட்டா பிச்சாராம், எலும்புன்னு நினைச்சு கத்திய எரிஞ்சாராம். மதன், ஏதோ ஒரு படத்துல வக்கீல் சொல்வாயா ஒரு வசனம். பொண்டாட்டி புருஷன் மூஞ்சில காரி துப்பிட்டா. ஏன் துப்பினா? புருஷன் மீச தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அதை அணைக்கிறதுக்காக துப்பினா. எப்படி அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது? சார், என்ன நம்புங்க, நான் அப்பாவி. எழுதி நெத்தில ஒட்டிக்கிட்டா புரிஞ்சுக்க சுலபமா இருக்கும்ல. ராஸ்கல், வேஷமா போடுற. ராத்திரி உட்காந்து ரத்தக்கரை பேண்ட்டை துவைக்கிற. என்னடான்னா இன்டர்வியூங்கிற. வாய்க்கு வந்த ஃபோன் நம்பர் சொல்ற. சொல்லு, மரிய கீதாவை எதுக்காக கொலை செஞ்ச? நான் பார்த்தது கூட இல்ல சார் நீங்க சொல்ற பொண்ண. டேய், பெல்ட்டை கழட்டினாதான் சரியா வருவியா? சார், இதெல்லாம் அநியாயம். அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. அடிக்காதீங்க சார். அம்மா. கங்காதரன், லாக்கப்ப பூட்டியா? அப்புறம் விசாரிக்கிறேன். என்ன சசிதரன், பிடிவாதம் பிடிக்கிறானா? ஆமா, செட்டப்பா ஒரு கதை சொல்றான். ஐ எவிடன்ஸ் இல்லையே சசிதரன். இந்த கேஸ்ல சிச்சுவேஷன்ஸ் எவிடன்ஸே போதும்னு நினைக்கிறேன் சார். ரேகை பொருத்தம் ஒன்று போதும் நமக்கு. சார், ஆட்டோல இருந்து இறங்குறது யார் தெரியுதா? யாரு? கோபாலகிருஷ்ணனா? ஆமா சார், கூட வர்றது இந்த மதனோட ஃப்ரெண்டு ரவின்னு பேரு. கோபாலகிருஷ்ணன் கொஞ்சம் அடாவடியான வக்கீலு. பார்த்து சமாளிங்க, அசைஞ்சு கொடுக்காதீங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், குட் மார்னிங். வாங்க சார், உட்காருங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இங்க மதன்னு ஒரு பையனை லாக்கப்ல வச்சிருக்கீங்களா? ஆமா, பேப்பர் பார்த்துருப்பீங்களே, கடற்கரை கொலை இவன்தான். சஸ்பெக்ட் பண்றீங்களா? நேத்து ராத்திரி சஸ்பெக்ட் பண்ணோம், இப்போ உறுதியே செஞ்சிட்டோம். எப்படி? மன்னிக்கணும், அது மாஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் சொல்லி ஆகணும். வெல், ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்களா? இதோ பண்ண போறோம். டீசல் போட போயிருக்கு ஜீப்பு. என்ட்ரி போட்டிருக்கீங்களா? போட்டுட்டா போச்சு. நான் அழைச்சிக்கிட்டு போகட்டுமா? விளையாடுறீங்களா? முறைப்படி வந்து அரெஸ்ட் பண்ணிக்கங்களேன். முறையெல்லாம் தெரியும் சார். நீங்க பெயில் மூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பேசக்கூட கூடாதா? தாராளமா பேசுங்க. மணி பர்ஸ் வாங்கிட்டதுக்கு கையெழுத்து போட்டுட்டு வந்துடலாம் வாங்கன்னு நைஸா அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க சார். ரவி, அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இவன் தான் உங்க ஃப்ரெண்டா? ஆமா. மதன், டேய் மதன், இங்க வா. என்னப்பா, அடிச்சாங்களா உன்ன? ஆமா சார், பெல்ட்டால. என்ன இன்ஸ்பெக்டர் இது? என்னமோ நாட்டில் நடக்காத விஷயம் மாதிரி கேட்டா எப்படி வக்கீல் சார்? உண்மையை வரவழைக்கிறது எப்படி? அடிக்கத்தான் செய்வோம். யூ ஷுட் நாட் டாக் லைக் திஸ் இன்ஸ்பெக்டர். வெல் மதன், இந்த கொலையை நீங்க செஞ்சீங்களா? ஐயோ சத்தியமா இல்ல சார். நடந்தது என்னன்னா, இதான் சார் நடந்துச்சு. வெரி குட். எதுலேயும் கையெழுத்து போட்டீங்களா? இல்ல சார். இனிமே போட சொன்னாலும் போட வேணாம். என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் இதையே திருப்பி திருப்பி சொல்லுங்க. கோர்ட்டு கஸ்டடி வாங்கிடுறேன். அப்புறம் உங்களை அடிக்க நினைச்சாலும் அடிக்க முடியாது. அந்த பொண்ணு கீதா அட்ரஸ் சொல்லுங்க. ரைட்டு, உங்களையும் கீதாவையும் சேர்ந்தாப்ல வேற யாராச்சும் பார்த்தாங்களா? இல்ல சார். சரி, நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல இன்ஸ்பெக்டர், மணி 11. இன்னும் அவர் சாப்பிடல. என்ன நீங்க சீறிக்கிட்டே இருக்கீங்க? வாங்கி தரத்தான் சொல்லுது சட்டம். வாயில ஊட்டி விட முடியாது. உள்ள பாருங்க, பொட்டலம் கிடக்குதா இல்லையா? தந்தூரி சிக்கன் வேணுமாமா? தேவையில்ல. மதன், சாப்பிடுங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. வெளியே கொண்டாந்துறேன் உங்களை. இன்ஸ்பெக்டர், அப்ப நான் வரேன். சந்தோஷம். யாரை பார்க்கணும்? மிஸ் கீதா இருக்காங்களா? நான் ஒரு வக்கீல். இப்படி உட்காருங்க, போய் சொல்றேன்.
சரி மிஸ்டர் ரவி, இந்த பொண்ணு தான் நமக்கு முக்கியமான சாட்சி. இதை வச்சே ஊதி தள்ளிடலாம். சரியா விசாரிக்காம ஏன் சார் இவ்வளவு அவசரமா கேஸை முடிக்க பாக்குறாங்க? போலீஸுக்கு கொஞ்சோண்டு சந்தேகப்படும்படியா ஒரு நபர் கிடைச்சிட்டா போதும், கண்ணு காது மாட்டி ஜோடனையில இறங்கிடுவாங்க. கேஸ் முடியணும் பாருங்க, ப்ரமோஷன் வேற கிடைக்குமே. ரைட் சார், ஆனா அதுக்காக ஒரு அப்பாவிய அதெல்லாம் யார் பாக்குறாங்க இந்த காலத்துல? ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு பேட் லக் பாருங்க. மணி பர்ஸை ஏன் தொலைச்சாரு, கத்தில ஏன் ரேகை பதிச்சாரு, அதான் பெரிய மிஸ்டேக். பேர்ல வேற குழப்பம். கீதா மரிய கீதா. பாப்போம் சார், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, யாரையும் பார்க்க முடியாதுன்னாங்க. இல்ல, அவசியம் பார்த்தே ஆகணும்னு சொல்லுப்பா. எவ்வளவு நேரமானாலும் போறதா இல்ல. அவங்க அப்பா இருக்காரா? இல்ல, இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டாரு. போய் மறுபடி சொல்லு, ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லு. ஒரு உயிர் பிரச்சனைன்னு சொல்லுப்பா. சொல்லி பார்க்கறேன் சார். என்னப்பா ரவி, இந்த பொண்ணைத்தான் நான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கேன், சந்திக்க கூட வரமாட்டேங்குது. எனக்கு புரியல சார். ரொம்ப நெருக்கமா பழகுறோம், உயிருக்குயிரா நேசிக்கிறோம்னு அடிக்கடி மதன் சொல்வான் சார். சொன்னேன் சார், இதோ வரேன்னாங்க. சரிப்பா, நீ போ, வெயிட் பண்றோம். என்ன ரவி, சீஃப் மினிஸ்டரை கூட சுலபமா பார்த்துடலாம் போலிருக்கு. ரொம்ப ராங்கி பிடிச்சவளா இருப்பா போலிருக்கே. வராங்க வராங்க. நடைய பாரு, பணக்கார திமிர் தெரிக்குதுயா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க? நான் லாயர் கோபாலகிருஷ்ணன். இவர் ரவி, மிஸ்டர் மதனோட ஃப்ரெண்டு. மதன் யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சங்கரா, 4 பேட்டரி செல்லு வாங்கிட்டு வர சொன்னேனே, போகலையா? இதோ போறேம்மா. இப்ப சொல்லுங்க சார், மதனை சந்தேகப்படுறாங்களா போலீஸ்? பேப்பர்ல விபரம் புறா படிச்சு பதறி போயிட்டேன். அப்பா, இப்பதான் மூச்சே வருது. மதன்னா யாருன்னு எங்ககிட்டே கேட்டுருவீங்களோன்னு நினைச்சோம். நேத்து நடுராத்திரி போன்ல கேட்டாங்க. பக்கத்துல அப்பா நிக்கிறாரு. நான் என்ன சார் சொல்ல முடியும்? சரி சொல்லுங்க, எங்க இருக்காரு மதன்? போலீஸ் ரிமாண்ட்ல இருக்காரு. எப்போ விடுவாங்க? விடுறதா? தூக்குல ஏத்திட்டு தான் சாப்பிட்றதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்குது போலீஸ். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இவர் கொலை செய்யல. தெரியும், சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி சொல்லுது. உண்மையான குற்றவாளியை பிடிச்சா இவரை விட்டுடுவாங்க தானே? அப்படி எந்த ஸ்டெப்பும் அவங்க எடுக்கிறதா இல்ல. பயம் மாட்டினா தீத்துருவோம்னு முடிவு கட்டிட்டாங்க. கத்தியில இவன் கைரேகை இருக்கு, அது போதும் அவங்களுக்கு. நடந்த உண்மை எனக்கே நம்ப முடியல, போலீஸ் எப்படி நம்பும்? இப்ப என்ன சார் செய்யறது? அவரை எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க. காப்பாத்திடலாம், நீங்க மனசு வச்சா போதும். என்ன செய்ய சொல்றீங்க? டிஃபென்ஸ் தரப்புல அஸ்திவாரமே நீங்க தான். உங்க சாட்சியத்தை நம்பிதான் நான் இந்த கேஸையே எடுத்திருக்கேன். புரியும்படியா சொல்லுங்க. கோர்ட்டுக்கு வந்து மதன் என்னோட காதலர், சம்பவம் நடந்த சாயங்காலம் நாங்க 2 பேரும் தான் நடந்தோம், பேசினோம்னு நடந்ததை சாட்சி சொல்லணும். சார், என்ன விளையாடுறீங்களா? இல்லம்மா, சீரியஸா தான் சொல்றேன். அது எப்படி சார் முடியும்? ஏன் முடியாது? பப்ளிக்ல அவ்வளவு பேருக்கு முன்னாடி அவர் என் காதலர்னு சொல்ல சொல்றீங்களா? இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கே நடுங்குறேன். இந்த நிமிஷம் அப்பா வந்துட்டா என்ன சொல்றதுன்னு உள்ளுக்குள்ள பதறிக்கிட்டு இருக்கேன். வேற வழி இல்லம்மா கீதா. சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது சார். அப்பா என்ன சுட்டு பொசுக்கிடுவாரு. அவருக்கு பிரஸ்டீஜ் முக்கியம், அதை விட காதல் முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். என்ன தெருவுல நிக்க சொல்றீங்களா? 1 பைசா சொத்து கிடைக்காது எனக்கு, போடி வெளியேன்னுடுவாரு. ஒரே பொண்ணுனா இன்னும் 1/2 கோடி சொத்து. அப்ப என்னதான் பண்ணலாம்? மதனை காப்பாத்த வேணாமா? காப்பாத்தணும். அதுக்கு நீங்க சாட்சி சொல்லித்தான் ஆகணும். முடியவே முடியாது. கோர்ட்டு மூலமா சம்மன் அனுப்பினா வந்துதான் ஆகணுமா? என்ன சார் மிரட்டுறீங்களா? அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா அங்க வந்து எனக்கு யாரையும் தெரியாதுன்னுடுவேன். அவ்வளவு சுலபம் இல்லம்மா அது. நீ மதனுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ண முடியாதா? முடியாது சார், நான் அவருக்கு லெட்டர் எழுதினதே இல்ல. கீதா, என்ன இவ்வளவு பிடிவாதமா பேசுறீங்க? மதனை நேசிச்சது பூரா பொய்யா? இல்ல, உண்மைதான். இப்ப கூட நேசிக்கிறேன். அப்போ அவர் உயிர் தப்புறது முக்கியம் இல்லையா? வேற வழி பாருங்களேன்னு சொல்றேன். பணம் தரட்டுமா? எவ்வளவு வேணும்? ஜட்ஜையோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டரையோ சரிகட்ட முடியுமான்னு பாருங்க. என்னால அந்த வகையில தான் ஒத்துழைப்பு தர முடியும். இந்த கேஸை பொறுத்தவரை பணம் பத்தாதுமா, உங்க சாட்சியம்தான் சாதிக்கும். அது தவிர வேற ஏதாச்சும் பேசுங்க சார். உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. நான் உள்ள போகட்டுமா? தலை வலிக்குது. போங்கம்மா. யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன கவலை? ஏசி போட்டுக்கிட்டு தூங்குங்க. வாயா ரவி, நம்மால ஆனதை பார்ப்போம். இருங்க சார், ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். இங்க பாருமா கீதா, நீங்க சந்திச்சுக்கிட்டது பேசினதுக்கு சாட்சி எதுவும் இல்ல. ஆனா உன்னை பத்தி மதன் என்கிட்ட எவ்வளவு தூரம் உருகி உருகி பேசியிருக்கான் தெரியுமா? ஜாக்கிரதையான பொண்ணுன்னு சொல்லுவான். இப்பதான் புரியுது அது. அவனை நீ மனப்பூர்வமா காதலிக்கல. விளக்கு கம்பத்துல உரசிக்கிட்டு சுகம் காண்ற எருமைக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்ல. உனக்கு உன் சொத்து தான் பெருசு. உருப்பட போறதில்ல. நீ அனுபவிப்ப, நிச்சயம் அனுபவிப்ப. மிஸ்டர், வெளியே போறீங்களா இல்ல வெளியே அனுப்பட்டுமா? சீ போ. வாங்க சார் போலாம். ஆட்டோ ஆட்டோ ஏறிக்கப்பா. என்ன இது, இந்த பொண்ணு இப்படி பல்ட்டி அடிச்சிடுச்சு. அதான் சார் பொம்பளை, நம்பவே முடியாது. சரிதான் போடா, எனக்கு என் சொத்து தான் முக்கியம்னுட்டா. பாத்தீங்களா? சுகம் மட்டும் வேணும், சோகம் வேணாம். அப்புறம் என்ன சார் காதல் இது? திஸ் இஸ் த லவ் ஆஃப் 1987 ரவி. அத்தியாயம் 10. யுவர் ஆனர்,
ஆக நான் கொடுத்த விளக்கங்களின்படி மதன் தன் காதலி மரிய கீதாவுடன் நெருங்கி பழகியதில் அவள் கருவுற்றாள். அதை கலைக்க சொல்லி வற்புறுத்தியிருக்கிறார் மதன். மரிய கீதா அதற்கு சம்மதிக்காமல் தன்னை விரைவில் திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தியிருக்கிறார். மதனுக்கு மரிய கீதாவை திருமணம் செய்து கொள்ளும் நோக்கமில்லை. சம்பவ தினத்தன்று மாலை தனிமையான கடற்கரை பகுதியில் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வாக்குவாதம் முற்றிப்போய் ஆத்திரப்பட்ட மதன் கத்தியால் மரிய கீதாவை குத்திவிட்டு ஓடிவிட்டார். இதை தக்க ஆதாரங்களோடும் தக்க சாட்சி விசாரணைகளோடும் பிராசிக்யூஷன் தரப்பு நிரூபிக்க இருக்கிறது. வெரி குட். டிஃபென்ஸ் யாரு? மைசெல்ஃப் சார். என்ன சொல்றீங்க? என்னோட கிளையண்ட் மதன் துரதிருஷ்டக்காரர். அவர் குற்றமற்றவர். இந்த கொலையில் அவர் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கிறார். சம்பவ தினத்தில் மதன் கோவிலுக்கு வந்தவர் சற்று காற்று வாங்கி கடற்கரையில் நடந்தார் தனியாக. இருட்டான சூழ்நிலை காரணமாக கொலை செய்யப்பட்ட பிரேதத்தின் அருகில் விவரம் அறியாமல் அமர்ந்தார். அங்கே மணலில் சிந்தியிருந்த இரத்தத்தின் கரை அப்படித்தான் அவர் பேண்டில் பட்டது. எதேச்சையாக மணலை அலசிய மதனின் கை கொலை ஆயுதத்தின் மேல் பட்டிருக்கிறது. இருட்டில் அது ஏதோ ஒரு எலும்பு துண்டு என்று கருதி வீசி எறிந்துவிட்டு வந்துவிட்டார். என்ன மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், உங்க ஆர்கியூமெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கே. யுவர் ஆனர், விதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. என்ன செய்யறது? ஷெல் வி ப்ரொசீட் வித் திஸ் கேஸ்? ஆரம்பிக்கலாம். அக்யூஸ்ட ஸ்டாண்டுக்கு கூப்பிடுங்க. மதன் மதன் மதன், சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. பிராசிக்யூட்டர், எக்ஸாமின் ஹிம். உங்க பேர் என்ன? எஸ் மதன். என்ன பண்றீங்க? வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க தங்கி இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு ரூம்ல. யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்களா? இல்ல. மரிய கீதாவா உங்களுக்கு தெரியாது? தெரியாது. அவளை நீங்க காதலிக்கல? இல்ல. சம்பவம் நடந்த அன்னைக்கு மரிய கீதாவோட உங்களை அஷ்டலட்சுமி கோயில்ல பார்த்ததுக்கு சாட்சிகள் இருக்கே. எனக்கு எதுவும் தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல முதல்ல கீதாவை காதலிக்கிறேன், அவளை சந்திக்க கோயிலுக்கு வந்தேன், சந்திச்சோம், பேசினோம்னு சொன்னதா இன்ஸ்பெக்டர் சொன்னாரே. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், திஸ் இஸ் பியூர்லி எ ஹியர்சே. என் கட்சிக்காரர் அப்படி எழுத்து மூலமாவோ ஓரலாவோ ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். இந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்திடுங்க மிஸ்டர் பிராசிக்யூட்டர். எஸ் யுவர் ஆனர். மதன், சம்பவத்தன்னைக்கு நீங்க மட்டும்தான் கோயிலுக்கு போனதா சொல்றீங்களா? ஆமா. எதுக்கு போனீங்க? என்ன சார் இது? சாமி கும்பிட. அப்புறம் என்ன செஞ்சீங்க? கடற்கரையோரமா நடந்தேன். எதிர என்ன பாத்தீங்க? கடல் தான், வேற என்ன? சில தோணிங்க கரையில கடந்துச்சு. வேற எதை பார்க்க முடியும் கடற்கரையில? எதிர்கேள்வி வேணாம். தனியா போய் ஒரு பொணத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டீங்க, அப்படித்தானே? இல்ல சார், நான் உட்காந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பொணம் இருந்ததே தெரியாது சார். அதெப்படிங்க? ஒரு பொணத்தோட கெட்ட நாத்தம் கூட உங்களால உணர முடியலையா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். உறைந்து போன ரத்தமாய் இருந்தால் ஆடையில் ஒட்டாது. பிராசிக்யூஷன் தரப்பில் தரப்பட்டிருக்கும் எக்ஸிபிட் நம்பர் 6 என் கட்சிக்காரரின் பேண்ட். அதில் உள்ள இரத்தக்கரை பேண்டின் பின்பக்கத்தில் அமரும் இடத்தில் இருக்கிறது. ரத்தம் ஒட்டக்கூடிய நிலையில் மணலில் இருந்திருக்கிறது என்றால் இறப்பு கட்சிக்காரர் அமர்ந்த சில நிமிடங்களுக்கு முன்னர்தான் நிகழ்ந்திருக்க வேண்டும். இறந்து சில நிமிடங்களே ஆன ஒரு பிணத்திடம் இருந்து துர்நாற்றம் வருவதில்லை. இரத்தத்திற்கென்று ஒரு கவுச்சி வாடை உண்டே, அதை கூட உணரவில்லையா? மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர். சாத்தப்பட்ட ஒரு அறையில் இது நிகழ்ந்திருந்தால் இது சாத்தியம். கடற்கரை ஓரத்தில் உப்பு காற்றின் தீவிரத்தில் மற்ற வாசனைகளை உணர்தல் சிரமம். பிராசிக்யூட்டர், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். சரி, உக்காந்துருந்தீங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? கொஞ்ச நேரத்துல புறப்பட்டேன். புறப்பட எந்திரிக்கிறப்போ கழட்டி போட்ட 2 செருப்புல ஒண்ணுதான் கிடைச்சது. இன்னொன்ன தேடினேன் கையால. மணல துளாவினப்போ கத்தி மாதிரி எதுவோ தட்டுப்படுச்சு. பிசுபிசுப்பா உணர்ந்தீங்களா? இல்ல. உங்க கைப்பட்டது கூர்மையான கத்தி பகுதியிலா, கைப்பிடி பகுதியிலையா? கைப்பிடி பகுதியில. அது கத்திதான்னு உணர்ந்தீங்க, அப்படித்தானே? இல்ல, கத்தி மாதிரி பட்டுச்சு. என்னவோ எலும்போ தகரமோன்னு நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்புறம் புறப்பட்டு ரூமுக்கு போயிட்டேன். மணிப்பர்ஸை எங்க தவற விட்டீங்க? எங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் எடுத்துட்டு போயிருப்பேனே. எங்கன்னு தெரியாம கோயில் அர்ச்சகர்கிட்ட டார்ச் வாங்கிட்டு போய் தேடி பார்த்து கிடைக்காம திரும்பிட்டேன். ரூமுக்கு வந்ததும் பேண்ட்ல இருந்த ரத்தக்கரைய கழுவ பாத்தீங்களா? அது ரத்தக்கரைன்னு எனக்கு தெரியாது. ஹோட்டல்ல தக்காளி சாஸ் சிந்தின நாற்காலி மேல உக்காந்துட்டோம்னு நினைச்சுதான் கழுவினேன். யுவர் ஆனர், மதன் மிக சாமர்த்தியமாக பொய் சொல்கிறார் அல்லது பொய் சொல்ல தயாரிக்கப்பட்டு இருக்கிறார். சாட்சியத்தில் இவர் ஸ்டேஷனில் ஓரலாக சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிப்பார். இப்போது அளித்த பதில்களுக்கும் அவற்றுக்கும் உள்ள முரண்பாடுகளை கவனிக்க கோருகிறேன். ஐ ஸ்டாப் வித் திஸ். கோபாலகிருஷ்ணன், கிராஸ் எக்ஸாமின் செஞ்சு ஏதாச்சும் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். மதன், பயப்படாம சொல்லுங்க. ஸ்டேஷன்ல உங்களை பெல்ட்டால அடிச்சாங்களா? ஆமா சார். மரிய கீதாவை கொலை செஞ்சதை ஒப்புக்க சொல்லி வற்புறுத்தினாங்களா? ஆமா சார். நீங்க யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்களா? இல்லவே இல்ல. அன்னைக்கு கோயிலுக்கு தனியா தானே போனீங்க? தனியா தான் போனேன். மணி என்ன அப்போ? 7:30 மணி இருக்கும்.
யுவர் ஆனர், கைண்ட்லி நோட் திஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி மரிய கீதா மாலை 7ல இருந்து 7:30க்குள்ள இறந்திருக்காரு. மதன், கோயில்ல இருந்து நீங்க கடற்கரையில உட்கார்ந்த இடத்துக்கு போக எவ்வளவு நேரமாகும்? 10-15 நிமிஷம் ஆகும். சம்பவம் நடந்த தினம் அமாவாசைக்கு மறுநாள். அதனால அதிகமா இருட்டு. எதிர்க்க நடந்து வர்றவங்கள உங்களால பார்க்க முடிஞ்சுதா? முடியல சார். கிட்ட வந்ததும் தான் மனுஷன் மாதிரி தெரிஞ்சுது. அவ்வளவு இருட்டு. வெரி குட். கொஞ்சம் அப்படியே திரும்பி நில்லுங்க. வலது கையை மட்டும் பின்பக்கம் நீட்டுங்க. நான் ஒரு பொருளை தரேன். அதை உணர்ந்து பார்த்து என்னன்னு சொல்ல முடியுமா பாருங்க. எங்க இது என்ன சொல்லுங்க? சின்ன சைஸ் ரூலர் சார், இல்லன்னா லத்தி கம்பு. யுவர் ஆனர், இது ஒரு மெழுகுவர்த்தி. அவர் சொன்ன ரெண்டுமே இல்ல. ஒரு பொருளை பார்க்காம உணர்ந்து பார்க்கறப்போ நாம தப்பான அர்த்தம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு காமிக்க தான் இதை டெமான்ஸ்ட்ரேட் செஞ்சேன். மதன் தன் கையில பட்டதை கத்தின்னு உணரல, கத்தி போலத்தான் உணர்ந்தாரு. ஆகவே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம விசிறி எரிஞ்சாரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வெல், ப்ராசிக்யூஷன் தரப்பில் விட்னஸ் ஆரம்பிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் சசிதரன், வாங்க. உங்களுக்கு கொலை தகவல் எப்படி கிடைச்சது? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கூப்பிட்டு உங்க ஏரியாவில் இந்த இடத்துல பாடி கிடக்குதுன்னு ஃபோன் வந்துச்சு, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. போனோம். என்ன பார்த்தீங்க? ஒரு பொண்ணு நெஞ்சில கத்தி குத்து காயத்தோட கடற்கரை ஓரமா மணல்ல கிடந்தா. பக்கத்துல ஒரு லேடிஸ் கைப்பை இருந்துச்சு. தட் இஸ் எக்ஸிபிட் நம்பர் 3 யுவர் ஆனர். சொல்லுங்க. வேற? கொஞ்சம் தள்ளி ரத்தக்கரையோட கத்தி கிடந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு மணி பர்ஸ் கிடந்துச்சு. இதோ இங்க வச்சிருக்கிற கத்தி தானே அந்த மணி பர்ஸ் தானே? ஆமா. அப்புறம் என்ன செஞ்சீங்க? கைப்பையில இருந்த விலாசம் வச்சு விசாரிச்சு இறந்த பொண்ணோட பேரு விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விவரங்களை சொல்லுங்க. அந்த பொண்ணு பேரு மரிய கீதா. தன்னோட அக்கா ரோஸ்லின் ராஜசேகர் வீட்டுல தங்கி இருந்தா. நாடகத்துல நடிப்பா. சினிமா சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தா. 6 மாசமா மதனை காதலிக்கவும் செஞ்சிருக்கா. ஐ ஹாவ் டு அப்ஜெக்ட் யுவர் ஆனர். மரிய கீதா மதனை காதலிச்சதா சப் இன்ஸ்பெக்டர் சொல்றது பியூர்லி இமேஜினரி. இதுக்கு சப்போர்ட்டா எந்தவித சின்ன ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படல. திருமதி ரோஸ்லின் ராஜசேகர் பின்னாடி சாட்சி சொல்ல போறாங்க. அது வரைக்கும் பொறுமையா இருக்கும்படி என் எதிர்கட்சி நண்பரை கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். தென் ஹாவ் டு ஓவர் ரூல் யுவர் அப்ஜெக்ஷன் கோபாலகிருஷ்ணன். சொல்லுங்க மிஸ்டர் சசிதரன். 6 மாசமா காதலிச்சாங்க. அப்புறம் ஏற்பட்ட நெருக்கத்தினால மரிய கீதா கர்ப்பமானா. அதுக்கப்புறம் அவ மதனை வற்புறுத்தினா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. யுவர் ஆனர், சப் இன்ஸ்பெக்டரோட ஸ்டேட்மெண்ட்டோட ஒவ்வொரு வரைக்கும் ஆதாரங்களை ப்ராசிக்யூட்டர் சமர்ப்பிப்பார்னு எதிர்பார்க்கிறேன். பொறுமையா இருங்க. சொல்லுங்க நீங்க. சம்பவத்தன்னைக்கு 2 பேரும் கடற்கரையில பேசிக்கிட்டு இருந்தப்போ வாதம் முத்தி போய் ஆத்திரத்துல தான் மரிய கீதாவை குத்திட்டு ஓடிட்டாரு. ஓடி போறப்போ மணி பர்ஸ் தவறி விழுந்துடுச்சு. சரி, மணி பர்ஸ்ல இருந்த விலாசம் வச்சு நீங்க மதன் ரூமுக்கு போனப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரு? ரத்தக்கரை படிஞ்ச வெள்ளை பேண்ட்டை துவச்சிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என்ன செஞ்சீங்க? ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து கைரேகை பதிவு செஞ்சு வாங்கிட்டு லாக்அப்ல வச்சேன். பேண்ட்டையும் கைரேகையையும் லேபுக்கு அனுப்பினேன். ரிப்போர்ட் வந்ததும் முறைப்படி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி ரிமாண்ட்ல வச்சேன். எதிர்க்கட்சி நண்பர் குறுக்கு விசாரணை செய்யலாம் யுவர் ஆனர். மிஸ்டர் சசிதரன், மரிய கீதாவும் மதனும் 6 மாசமா காதலிச்சாங்கன்னு சொன்னீங்க. எதை வச்சு அப்படி சொன்னீங்க? மரிய கீதாவோட அக்கா ரோஸ்லின் மரியதா சொன்னாங்க. அதை தவிர வேற எந்த வகையிலையாவது அவங்க காதலை உறுதி செஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நெக்ஸ்ட் எவிடன்ஸ். ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஸ்ரீதர். நீங்க என்ன செய்றீங்க மிஸ்டர் ஸ்ரீதர்? ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சுட்டு லேப் டெக்னீஷியனா இருக்கேன். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பொருள்கள்ல ரேகை எடுத்ததெல்லாம் நீங்க தானா? ஆமா சார். சப் இன்ஸ்பெக்டர் சசிதரன் பேப்பர்ல பிரிண்ட் வாங்கி அனுப்பின கைரேகையும் கத்தியில கிடைச்ச கைரேகையும் ஒத்து போகுதுன்னு ரிப்போர்ட் தந்திருக்கீங்க, சரியா? சரிதான் சார். இந்த ரிப்போர்ட்ல உள்ளது உங்க கையெழுத்து தானா? ஆமா சார். அதே மாதிரி வெள்ளை பேண்ட்ல உள்ள ரத்தம் மரிய கீதாவோட ரத்தம் தான்னு சொல்லியிருக்கீங்க, உண்மைதானா அது? உண்மைதான் சார். டிஃபென்ஸ் லாயர், டேக் ஹிம். எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க மிஸ்டர் ஸ்ரீதர்? 10 வருஷமா. கத்தியில ஒரே ஒரு கைரேகை தான் கிடைச்சதா? இல்ல, மொத்தம் 6 விதமான ரேகைகள் கிடைச்சது. அதுல எஸ்ஐ அனுப்பின கைரேகை ஒத்துப்போச்சு, அப்படித்தானே? ஆமா. மேல படிஞ்சிருந்த ரேகை மதனுடையது. யாரோ குத்திட்டு போட்ட கத்தி மேல நம்ம ரேகையை பதிச்சா பழைய ரேகை களைஞ்சிடும் இல்லையா? ஆமா. கத்தில இருக்கிற ரேகையை வச்சு மட்டும் குற்றத்தை நிரூபிக்க முடியாது இல்லையா? மதன் கைரேகை கத்தில உள்ள ரேகைகள்ல ஒன்னோட ஒத்து போகுது, அவ்வளவுதான் சொல்லலாம்னா. பேண்ட்ல படிஞ்ச ரத்தக்கரை மரிய கீதாவுடையதுன்னு சொல்லியிருக்கீங்க. பேண்ட்டை தவிர வேற சட்டையோ பனியனோ அனுப்பினாங்களா உங்ககிட்ட? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்படி எதுவும் அனுப்பியிருந்தா அதை மெட்டீரியல் எவிடன்ஸ் பட்டியலில் சேர்த்து கோர்ட்டுல சமர்ப்பிச்சிருப்போம். இது தேவையற்ற கேள்வி. தேவையுள்ள கேள்விதான் யுவர் ஆனர். அலோ மீ. ஐ ஓவர் ரூல் திஸ் அப்ஜெக்ஷன். சொல்லுங்க மிஸ்டர் ஸ்ரீதர். வேற சட்டையோ பனியனோ ரத்தக்கரையோட உங்ககிட்ட பரிசோதனைக்கு அனுப்பினாங்களா? இல்ல.
ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பலவிதமான குற்றங்களும் குற்றம் நிகழ்ந்த இடங்களோட அமைப்புகளும் தெரியும் இல்லையா? தெரியும். மரிய கீதாவுக்கு கத்தி குத்து சரியா இதயத்துல விழுந்திருக்கு. அதனாலதான் ஏராளமான ரத்தம் வெளியேறி உடனே மரணம். இதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கத்தி பாஞ்சிருக்கிற கோணம் மேல இருந்து கீழ். அப்படின்னா இந்த கொலைய மரிய கீதாவுக்கு நேர் எதிரில் நின்னு செய்ய முடியுமா? இல்ல மரிய கீதாவோட முதுகு பக்கத்துல இருந்தும் குத்த முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டமான கோணம் சார். இந்த கேஸ்ல கொலையாளி நேர் எதிராதான் செயல்பட்டிருக்கணும். தேங்க்யூ. மரிய கீதா இதயத்துல விழுந்திருக்கிற மொத்த குத்துக்கள் 3. இடைவிடாம குத்தி இருக்கான். முதல் குத்து குத்தினதுமே அந்த இதயம் என்ன ஆகும்? பொத்து போயிடும். ஜோக் அடிக்கிறதா நினைப்பா? ரத்தம் பீச்சி அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும் சார். எதிர நிக்கிற கொலையாளியோட சட்டையில ரத்தம் படுமா படாதா? ஐ அப்ஜெக்ட் திஸ் கொஸ்டின். கொலை செஞ்சப்போ கொலையாளி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. காதலர்கள் சந்திச்சு பேசுறப்போ அவர் முன்கூட்டியே எச்சரிக்கையா தன் சட்டையை கழட்டி தனியா வச்சுட்டு செயல்பட்டிருக்கலாம். ஓகே. பேண்ட்ல மட்டும் கரை எப்படி ஏற்பட்டுச்சு? அதுவும் பின்பக்கத்துல. ஐ ஹாவ் ஆன்சர் நண்பரே. கொலை செஞ்சு முடிச்சாச்சு. மரிய கீதா பொணமா ஆயாச்சு. சுத்தியும் ரத்தம் தெரிச்சு தேங்கி கிடக்கு. மதன் அவசரமா சட்டையை போட்டுக்கிட்டு ஓட முயற்சி பண்றப்போ கால் தடுக்கி அப்படியே மணல்ல உட்கார்ந்துருக்கலாம். அப்போ தேங்கின ரத்தம் பட்டிருக்கணும். யுவர் ஆனர், கேஸ் ஜோடனைங்கிறது இதுதானா? எல்லாம் இப்படி நடந்து இருக்கலாம் அப்படி நடந்து இருக்கலாம்னே ப்ராசிக்யூட்டர் சொல்றத எப்படி அனுமதிக்கிறீங்க? ஜோடனைங்கிற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங். முதல்ல அதை கோபாலகிருஷ்ணனை வாபஸ் வாங்க சொல்லுங்க யுவர் ஆனர். டிஃபென்ஸ் கவுன்சில் ஷுட் நாட் யூஸ் திஸ் வேர்ட். தெரியாதா உங்களுக்கு? சாரி யுவர் ஆனர். ஐ க்ளோஸ் வித் திஸ். நவ் லெட் அஸ் ஹேவ் எ பிரேக் ஃபார் லஞ்ச். அத்தியாயம் 11. 2 பாம்பே மில்ஸ் கொண்டாப்பா. சார், எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க ரவி, பார்க்கலாம். நல்லா தெரியுது இவன் கொலை செய்யலன்னு. போலீஸ் பிடிவாதமா அவன் பக்கமே திருப்புறாங்களே. மதன் நாம சொல்லி கொடுத்தபடியே தான் கரெக்டா சொன்னான். ஆனாலும் நம்ம சைடு வீக்கு தாங்க ரவி. எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. ச்சே, என்ன சார்? அந்த கீதா மட்டும் சைடுல சாட்சி சொன்னா போதும். எனக்கு ரொம்ப தெம்பு. ஜெயிச்சிடுவோம்னு கிட்டத்தட்ட கேரண்டியே கொடுப்பேன். அவ தான் வர முடியாது, வலுக்கட்டாயமா வரவழைச்சாலும் எனக்கு இவரை தெரியாதுன்னு தான் சொல்லுவேன்னு உறுதியா சொல்லிட்டாளே சார். மதன் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ சொன்னேன். அப்படியா சொன்னான்னு துடிச்சு போயிட்டான். பைத்தியம் மாதிரி இவன் தான் அவளை தீவிரமா காதலிச்சிருக்கான். சார், இனிமே கூட நாம சாட்சியா கீதாவை சேர்க்கலாமா? சேர்க்கலாம். ஏன்? இன்னொரு தடவை நான் போய் கீதாவை பார்த்து பேசட்டுமா? நடக்காதுப்பா ரவி. அவளுக்கு பணத்திமிரு. எதை பத்தியும் கவலை இல்ல. தன் உயிரை பத்தியாவது கவலைப்படுவா இல்லையா? அட, என்ன சொல்ற நீ? கோர்ட்டுக்கு வந்து மதனுக்கு ஆதரவா சாட்சி சொல்லலன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினா? நல்ல கிரிமினல் மூலப்பா உனக்கு. அவ இதுக்கெல்லாம் பயப்படுற டைப்பா தெரியல. சரி வரேன்னுட்டு இங்க இந்த மாதிரி கொலை செய்வேன்னு மிரட்டினாங்கன்னு அப்படியே சொல்லுவா. என்ன செய்வ நீ? வேற என்னதான் சார் வழி? ஆண்டவன் விட்ட வழிதான். மிச்ச கேஸையும் என்னால முடிஞ்ச வரைக்கும் சாட்சியங்களை உடைக்க பாக்குறேன். ஐ எவிடன்ஸ் இல்லைங்கிறது நம்ம பிளஸ் பாயிண்ட். கொலை ஆயுதத்துல ரேகை இருக்கிறது அவங்க பிளஸ் பாயிண்ட். நடுவுல ஆர்குமெண்ட்டை பார்த்து தன் டிஸ்கிரிப்ஷன்ல முடிவு எடுக்க போற ஜட்ஜு கையில தான் இருக்கு இப்ப இந்த கேஸு. சரியான பழமொழி சொல்லணும்னா மதில் மேல் பூனை தான். பில்லுக்கு காசை கொடுத்துட்டு வாங்க. வாசல்ல தம்மு ஒன்று அடிச்சிடுறேனா. அத்தியாயம் 12. உங்க பேர் என்ன? சசிரேகா. மரிய கீதாவோட பாடியை நீங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதா? ஆமா. இதயத்துல 3 குத்துன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. கொலை ஆயுதம் ஒரு கத்தியா தான் இருக்கணும்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த கையெழுத்து என்னோட தான். மரிய கீதா வயத்துல எத்தனை நாள் கரு இருந்தது? 50 நாள் வளர்ச்சி அடைந்த கரு. மரிய கீதாவோட உடம்புல வேற ஏதாவது காயங்கள் இருந்துச்சா? இல்ல. டிஃபென்ஸ் லாயர் மே டேக் ஹிஸ் டர்ன் யுவர் ஆனர். என்ன கோபாலகிருஷ்ணன்? நோ கொஸ்டின்ஸ் யுவர் ஆனர். அப்போ கோ ஃபார் த நெக்ஸ்ட். ரோஸ்லின் ராஜசேகர், உங்க தங்கை உங்க கூட தான் தங்கி இருக்காங்களா? ஆமா. மரிய கீதா எப்படிப்பட்ட டைப்? கலகலப்பான பொண்ணு. எல்லாரோடையும் இனிமையா பழகுவா. உங்க 2 பேருக்கும் உறவு எப்படி இருந்துச்சு? சுமூகமா தான் இருந்துச்சு. நாங்க அக்கா தங்கச்சிங்க மாதிரியே பழக மாட்டோம். எந்த தயக்கமோ கூச்சமோ இல்லாம எல்லா விஷயத்தையும் பேசுவோம். மரிய கீதா தன்னோட அனுபவங்களை விருப்பங்களை எல்லாம் எதையும் மறைக்காம உங்ககிட்ட சொல்லுவாங்களா? ஆமா. மரிய கீதா மதனை காதலிச்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? மரிய கீதாவே சொன்னா. வேற என்ன சொன்னா? நாங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா பழகுறோம். சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க தான் நடத்தி வைக்கணும்னு சொன்னா. நீங்க என்ன சொன்னீங்க? அவ வளர்ந்த பொண்ணு, உலக விபரம் தெரிஞ்சவ. அதனால அவ விருப்பத்துக்கு எதிர்ப்பு சொல்ல விரும்பாம சம்மதம் சொன்னேன். அவங்க 2 பேரும் எங்க சந்திச்சுக்குவாங்க? அஷ்டலட்சுமி கோவில்ல. சம்பவம் நடந்த அன்னைக்கு மரிய கீதா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனா? மத்தியானமே புறப்பட்டா. ஒரு டைரக்டரை பார்த்துட்டு சாயங்காலம் அஷ்டலட்சுமி கோயில் போய் லவரை பார்த்துட்டு வரேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் உங்களுக்கு விபரம் எப்படி தெரியும்? மறுநாள் காலையில சப் இன்ஸ்பெக்டர் சசிதரன் வந்து சொன்னாரு.
தட்ஸ் ஆல். என்ன மிஸ்டர் டிஃபென்ஸ், இவங்கள கிராஸ் எக்ஸாமின் பண்றீங்களா இல்ல நோ கொஸ்டின்ஸா? சோ மெனி கொஸ்டின்ஸ் யுவர் ஆனர், வித் யுவர் பர்மிஷன். கேளுங்க. குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற மதனை நீங்க எப்போ சந்திச்சீங்க மேடம்? நான் எங்க சந்திச்சேன்? எப்போ முதலா பாத்தீங்கன்னு கேக்குறேன். கோர்ட்ல தான். உங்க தங்கை காதலிச்சது மதனை தான்னு எப்படி சொல்றீங்க? அவளே தான் சொன்னாலே. என்ன சொன்னா? அப்படியே நினைச்சு பார்த்து சொல்லுங்க. நான் ஒருத்தரை லவ் பண்றேன்க்கா, ரொம்ப நல்லவரு, அவர் ஹிந்து, எங்க கல்யாணம் நடக்க நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னான். நீங்க பேர் என்ன, விவரம் என்னன்னு எதுவுமே கேட்கலையா? அதான் கேட்டேனே, வேலை தேடிக்கிட்டு இருக்காருன்னா திடீர்னு ஒரு நாள் அழைச்சிக்கிட்டு வந்து அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னான். மரிய கீதா தன் காதலன் பேர் மதன்னு சொன்னாளா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல, பேர் கேட்டேன், எல்லாமே சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு சொன்னான். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ். ஸோ உங்க தங்கை ஒரு ஹிந்து பையனை காதலிச்சாங்கிறது மட்டும்தான் தெரியும். அவன் பேர் உங்களுக்கு தெரியாது. போலீஸ் மதனை குற்றவாளி கூண்டுல நிறுத்தினதால மதன் தான் அவ காதலன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போறேன்னு தானே அவ போனா. அங்கதானே கொலை நடந்தது. கொலை செஞ்சது இவன் தாங்கிறப்போ இவன் தானே காதலன். இருங்க, அடுக்காதீங்க. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இவர் கொலை செஞ்சார்னு இன்னும் தீர்ப்பாகல. மதனுக்கு பதிலா சுதாகர்னு ஒருத்தனை நிறுத்தினா அவன் தான் கீதாவோட காதலன், அப்படித்தானே? ஆமா. சோ நீங்க மரிய கீதாவோட காதலனோட போட்டோ எதுவும் பார்த்ததில்ல இல்ல? சரி, உங்க தங்கை எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட மனம் திறந்து பேசுவா, அப்படித்தானே? ஆமா. அப்படி என்ன என்ன விஷயங்கள் பேசுவீங்க? தயக்கம் கூச்சம் எதுவும் இல்லாம சொல்லணும். ஏன்னா அக்கா தங்கச்சி மாதிரியே பழக மாட்டீங்க நீங்க, இல்லையா? யுவர் ஆனர், ஹி இஸ் கன்ஃபியூசிங் த விட்னஸ். இல்ல, ப்ராசிக்யூட்டர் கரெக்டா போறாரு. லெட் ஹிம் ப்ரொசீட். சொல்லுங்க, என்ன பேசுவீங்க? அரசியல் பத்தி, சினிமா பத்தி, பொது விஷயங்கள் பத்தி. இது எல்லா அக்கா தங்கைகளும் பேசுவாங்களே, இதுல நீங்க என்ன ஸ்பெஷல்? ஏன் ஜட்ஜை பாக்குறீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க. வேற என்ன பேசுவீங்க? செக்ஸ் ஜோக்ஸ் பேசிக்குவோம். ரோட்ல போறப்போ ஜென்ஸை கமெண்ட் அடிச்சு பேசிக்குவோம். இந்த மாதிரி. வெரி குட். இந்த பதில் தான் எதிர்பார்த்தேன். ஏன் மிஸ்ஸஸ் ரோஸ்லின், செக்ஸ் ஜோக் அடிக்கிற ஒரு தங்கை, கமெண்ட்ஸ் அடிக்கிற ஒரு தங்கை, தன் காதலை பத்தி தயக்கமே இல்லாம சொல்ற ஒரு தங்கை தான் கர்ப்பமா இருக்கிறதையும் சொல்லி இருக்கணுமே, சொன்னாலா? ஆர்டர், ஆர்டர். யாருப்பா அது கோர்ட்டு ஹாலுக்குள்ள கை தட்டுறது? இன்னொரு தடவை இப்படி கை தட்டினா வெளியே அனுப்பிடுவேன். பேசாம கவனிங்க. சொல்லுங்க, சொன்னாலா? இல்ல. ஏன் சொல்லல? ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட். எந்த பொண்ணுமே தான் கர்ப்பமா இருக்கேன்னு தன் அக்கா கிட்ட சொல்ல மாட்டா. இவங்க அக்கா தங்கை மாதிரி பழகலையே. இந்த பொண்ணு காதல சொல்லியிருக்கா, ஆனா கர்ப்பத்தை மட்டும் ஏன் சொல்லல? கோபாலகிருஷ்ணன், வாட் இஸ் த பாயிண்ட் யூ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஃப்ரம் திஸ்? யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட மரிய கீதா தன் காதலை பத்தியோ தன் கர்ப்பத்தை பத்தியோ எதுவுமே தன் அக்காவிடம் சொன்னதில்ல. இந்த சாட்சி முழுக்க முழுக்க முரண்பாடுகளாலும் பொய்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஐ ஹோப் யுவர் ஆனர்ஸ் டிஸ்கிரிஷன் அலோன் ஹேஸ் டு ஜட்ஜ் திஸ். தட்ஸ் ஆல். அடுத்த சாட்சிக்கு போகலாம். அத்தியாயம் 13. ஆகவே இருதரப்பு வாதங்களையும் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களையும் பரிசீலனை செய்த வகையில் மரிய கீதாவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கொலை ஆயுதத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட மதன் என்பவரின் கைரேகை இருப்பதை மிகச் சரியாக பிராசிக்யூஷன் தரப்பு நிரூபித்திருந்தாலும், நேர்முக சாட்சிகள் எதுவும் இல்லாத காரணத்தாலும் மரிய கீதாவின் காதலனும் அவளை கர்ப்பமடைய செய்தவனும் இந்த மதன்தான் என்பதை சரியான ஆதாரங்களோடு நிரூபிக்க தவறி இருக்கிறது என்கிற நிலையில் கொலைக்கான காரணம் பலமில்லாமல் இருப்பதால் குற்றம் சுமத்தப்பட்ட மதன் இதை செய்திருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுகிறதே ஒழிய மதன்தான் கொலை செய்தான் என்று உறுதியாக நிரூபணமாகவில்லை. எனவே இந்த சந்தேகத்தை குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மதனுக்கு சாதகமாக்கி திறமையாக வாதம் செய்த கோபாலகிருஷ்ணனை பாராட்டுவதோடு, சரியான ஆதாரங்கள் இல்லாமல் கோர்ட்டின் மதிப்பான நேரத்தை வீணாக்கியுள்ள போலீஸ் தரப்பை கண்டிக்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தியாயம் 14. மதன், வாடா, உள்ளவா. கோர்ட்ல தீர்ப்பு படிக்கிறப்போ என் நெஞ்சு எப்படி அடிச்சுக்கிச்சு தெரியுமா? ஒருவேளை வேற மாதிரி தீர்ப்பாகி இருந்தா சத்தியமா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ரவி. நீ மட்டும் இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு வக்கீல அமர்த்தி இவ்வளவு செலவு செய்யலன்னா எவ்வளவுடா செலவாச்சு? அதுவா இப்போ முக்கியம்? உக்காரு. நம்ம ரூம் தானா இது? என்னமோ புது உலகத்தை பாக்குற மாதிரி இருக்கு. நீதி என்னைக்கும் தோத்துறாது. கடைசியில பாத்தியா உன்னோட ஆளு எப்படி காலை வாரி விட்டுட்டா? கீதா மட்டும் சாட்சி சொல்ல வந்திருந்தா எப்பவோ முடிஞ்சிருக்கும் கேஸு. அவளை தப்பு சொல்லாத ரவி. தப்பு சொல்லாதையா? என்ன நீ நிதானத்துலதான் பேசுறியா? அன்னைக்கு நீ பக்கத்துல இருந்திருக்கணும். என்ன சொன்னா தெரியுமா? தெரியும், வக்கீல் சொன்னாரு, சாட்சி சொல்ல மட்டும் கூப்பிடாதீங்க, பணம் எவ்வளவு வேணாலும் தரேன், காப்பாத்துங்கன்னு சொன்னாலாமே. அப்புறம் என்ன? பணமா முக்கியம்? அவ சாட்சியம் தானே உயிர் நாடி. அதெல்லாம் மிகைப்படுத்தி பேசாத. நான் தப்பு செய்யலன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ கேஸை எவ்வளவு ஜோடிச்சாலும் நிக்காது.
இப்போ கீதா சாட்சி சொல்லாம வெளியே வரலையானா? அது வேற. என்ன வேற? எதையும் அவங்க உங்க கோணத்துல சூழ்நிலையில வச்சு பார்க்கணும் ரவி. கீதாவோட அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. கௌரவம் பாக்குறவரு. அவரோட கார் டிரைவர் ஒரு நாள் யூனிஃபார்ம் அழுக்கா போட்டிருந்தான்னு அரைஞ்சதை சொல்லியிருக்கா. தன் பொண்ணு கொலக்குத்தம் சுமத்தப்பட்டிருக்கிற ஒருத்தனை விரும்புறா, அவனுக்காக சாட்சி சொல்றான்னு தெரிஞ்சா அந்த மனுஷன் என்ன வேணாலும் செய்வான். அதுக்காக அப்பாவோட கோபம் முக்கியமா, காதலனோட உயிர் முக்கியமா? அப்போ இது என்ன காதல்? டேய், சும்மா என்ன சூடத்தை பார்க்காத. வெளியில வந்ததும் முதல் காரியமா ஃபோன் செஞ்சு பேசிட்டு தான் வரேன். ஃபோன்லயே அழுதா தெரியுமா? ஒவ்வொரு நாளும் துடிச்சு போயிட்டேன்னு சொன்னான். எல்லாம் நாடகம். சீச்சி, உண்மையில என் மேல காதல் இல்லைன்னா நான் ஃபோன்ல பேசினப்போ இனிமே என் கூட பேச வேணாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிடலாமே. செஞ்சாளா? சோ சோ உன்னோட புது டிஷர்ட்டை எனக்கு தர. எதுக்கு? ஈவினிங் நாங்க சந்திக்கிறோம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு. எப்படியோ ஒழி. கடற்கரைக்கா? ஆமா, அதே கடற்கரை. பார்த்து பக்கத்துல எதுவும் பணம் இருக்கான்னு பார்த்துட்டு உட்காரு. அத்தியாயம் 15. சரியா 1 மாசம் ஆச்சுங்க மதன் நாம பார்த்து. ஆமா, எவ்வளவு சம்பவங்கள். இதே இடம், இதே நேரம். நல்ல வேளை வக்கீல் திறமையா வாதாடலன்னா என்ன பண்ணியிருப்பாங்களோ. சாச்சா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகியிருக்காது. எனக்கு நல்லா தெரியும் நீங்க விடுதலை ஆகிடுவீங்கன்னு. எப்படி? நீங்க அதை செய்யலையே. ஆனா சந்தர்ப்ப சாட்சியங்கள் சொல்லிச்சே. கடைசியில ஜெயிச்சது நியாயம்தானே மதன்? இல்ல கீதா, வக்கீலோட வாதம். மனசு தொட்டு சொல்லுங்க. என் மேல கோபம் தானே? இருட்டா இருக்கே, உன் மனசு தெரியலையே, எப்படி தொட்டு சொல்றது? சொல்லுங்க. கொஞ்சம் கூட கோபம் இல்லையா? முதல்ல கொஞ்சம் கோபம் இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நியாயங்கள் புரிஞ்சுது. அந்த சூழ்நிலையில என்னால எதுவும் செய்ய முடியலங்க மதன். பரவாயில்ல. இப்ப என்ன? உங்க ஃப்ரெண்டு என்ன கண்டமேனிக்கு திட்டினார் தெரியுமா? சொன்னான். அவன் கோணத்துல நீ செஞ்சது தப்பு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றாரு? அப்பாவோட கோபத்தை விட காதலனோட உயிர் பெருசில்லையான்னு கேக்குறான். ஸ்டூபிட். என்ன கேள்வி இது? அவன் கேக்குறதுல கூட ஒரு சின்ன நியாயம் இல்லையா கீதா? என்ன நியாயம்? இப்போ உன்னை ஒருத்தன் கற்பழிக்க வர்றான்னு வையி. என்னங்க இது? சும்மா ஒரு பேச்சுக்கு தானே. என்ன செய்வ? என்ன செய்வேனா? போராடுவேன். ஆனா எனக்கு போராட அவசியம் இல்ல. ஏன்? நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்களே. நீங்க விட்டுடுவீங்களா அவனை? விடமாட்டேன் தான். அவன் கையில கத்தி வச்சுக்கிட்டு கிட்ட வந்தா குத்திடுவேன்னு சொல்றான்னு வையி. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? கத்திய காட்டினா விட்டுடுவாங்களா? கண்ணுக்கு முன்னாடி உங்க காதலி கற்பழிக்கப்படுறத பாத்துக்கிட்டு நிப்பீங்களா? அப்போ உங்க உயிரா பொருட்டா தெரியும்? ஏன் கீதா, என் உயிர் முக்கியம் இல்லையா? காதலனோட உயிரை விட அப்பா சேர்த்து வச்சிருக்கிற சொத்து முக்கியம்னா காதலியோட கற்பை விட உயிர் முக்கியமாகாதா? மதன், உங்க கேள்விக்கு அர்த்தம் என்ன? நத்திங். நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன கோர்ட்ல நிறுத்தினாங்க. நீ என்ன பார்க்க வரல. லாக்கப்ல எத்தனை அடி வாங்கினேன் பெல்ட்டால, பூட்ஸால எத்தனை உத தெரியுமா? நீ பார்க்க வரல. தூக்கு கயிறு என் கழுத்துக்கு பக்கமா இருந்துச்சு. நீ சாட்சி சொல்ல வரல. உனக்கு உன் சொத்து முக்கியம். ஒருவேளை எனக்கு தூக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அப்பா சொல்ற பணக்கார மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு உன் சௌகரியத்துல எந்த குறையும் இல்லாம அமோகமா இருப்ப. உனக்கு வாழ்க்கை முக்கியம், காதல் 2ஆம் பட்சம். ஆனா நான் நம்ம காதலை எப்படி நினைச்சேன் தெரியுமா? காதலைத்தான் நான் சுவாசிச்சேன். கனவுகளுக்காகவே தூங்கினேன். ஒவ்வொரு நிமிஷமும் கீதா கீதா கீதான்னு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம் கீதா. இந்த கேஸ்ல எப்படி நான் விடுதலை ஆனேன் தெரியுமா? எதுக்கு சட்டையை கழட்டுறீங்க மதன்? வேர்க்குது, கேளு. எப்படி விடுதலை ஆனேன்? ஒரே ஒரு பாயிண்ட். அந்த மரிய கீதாவை காதலிச்சது நான்னு நிரூபணமாகல. ஏன் நிரூபணமாகல? தன் காதலனை பத்தி மரிய கீதா வீட்ல மூச்சே விடல. சரியான விபரங்களை சொல்லல. அவன் எழுதின கடிதங்களோ இல்ல போட்டோவோ கூட போலீஸுக்கு கிடைக்கல. அதே மாதிரி நீ கூட எனக்கு லெட்டர் எழுதினதில்ல, போட்டோ தந்ததில்ல. நான் எழுதின கடிதங்களை எரிச்சிட்ட. நாம சேர்ந்து போட்டோ கூட எடுத்துக்கிட்டதில்ல. எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? எதுக்கு? சும்மாதான். பொழுது போகல எனக்கு, அதான் சொல்றேன். ஏன் கீதா, இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உன்னை நான் கத்தியால குத்தி கொலை பண்றேன்னு வையி. என்னை யாரும் சந்தேகப்பட முடியாதுல்ல? மதன், நான் போறேன், நேரமாச்சு. போக வேண்டியதான் கீதா. ஒரு மயக்கமான சந்தர்ப்பத்துல நீ பேசின வசனம் எனக்கு நினைவுக்கு வருது. உனக்கு நினைவு இருக்கா? விலை மதிப்பே இல்லாத ஒரு உயர்ந்த பரிசு பொருள் உன்னால எனக்கு தர முடியுமான்னு நான் கேட்டேன். நீ முடியும்ன. என்னன்னு கேட்டேன். என் உயிர்னு சொன்ன. அதுக்கென்ன இப்போ? அதை இப்ப கேக்குறேன், தா. அத்தியாயம் 16. ஹலோ, அவசர போலீஸ்? எஸ் சார், நான் பெசன் நகர்ல இருந்து பேசுறேன். பேசுங்க சார். நைட்ல நான் 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து படுக்கிறது வழக்கம். சரி, அதுக்கு? கேளுங்க. கடற்கரையோரமா ஒரு பாடி கிடக்குது. முற்றும். இந்த நாவலோட 2ஆம் பாகம் ஏற்கனவே நம்ம பழைய சேனல்ல போட்டிருந்தோம். அதை கேட்காதவங்களுக்காக நாளைக்கு சாயந்தரம் மறுபடி இதே சேனல்ல வரும்.